இன்றைக்கி ஒட்டகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒட்டகம் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? எங்கே பார்த்தீங்க? எங்கே வண்டலூர் சூக்கு போய் பார்த்தீங்களோ? ஒட்டக சிவிங்கி இல்லை, ஒட்டக சிவிங்கியும் உண்டு, ஒட்டகமும் உண்டு. படம் போட்டு காமிச்சா நல்லாயிருக்கும்ண்ணா. சரி, பரவாயில்ல, போகட்டும், காமிப்பாங்க. இந்த ஒட்டகம் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? கேமலைட். இந்த ஒட்டகத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒட்டகம்னா என்ன? யானைன்னா யானை, ஒட்டகம்னா அழகு. அப்போ இனிமேல் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வச்சுக்கலாம் பேர்? இல்லை, ஒட்டகம்னா அழகுன்னு சொல்கிறாங்க. அழகு தான் அதோடைய ஒரிஜினல் மீனிங்கும். ஆனால் அது பார்த்தா எனக்கு படத்துலலாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கிற மாதிரிலாம் தெரியல. ஆனால் ஏன் அதை அழகுன்னு வச்சுருக்காங்கன்னு தெரியல. பொதுவாக அந்த அழகி போட்டிகளில் அழகின்னு தேர்ந்தெடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களை விட மோசமாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள ஏன் அழகின்னு தெரிஞ்செடுத்தாங்கன்னா அறிவு, அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய குணாதிசயம், இதெல்லாம் பார்த்து தான் அவங்கள அழகின்னு தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி ஒட்டகம் அப்படின்னா என்னது? அழகு. நமக்கு சின்ன வயசில் கற்றுக் கொடுத்துருப்பாங்க ஒட்டகத்துக்கு இன்னொரு பேர். யாருக்காக ஞாபகம் இருக்கா? கரெக்டாக சொல்கிறீங்களா பாப்பா? நாங்கள் படித்தா தானே பாஸ்டர். பாலைவன கப்பல். கடலில் கப்பல் போகும், பாலைவனத்தில் ஒரு கப்பல் போகுமானா அது எது தான்? ஒட்டகம். நான் சின்ன வயசில் எனக்கு படித்த அந்த ஞாபகம் இன்னும் இருக்குது. பாலைவன கப்பல். அரபிக் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாலைவனம் தான். அங்கெல்லாம் இப்போ கார் ஓட்டிகிட்டு எல்லா இடத்துலையும் போயிட முடியாது. மேக்சிமம் மணல் பாங்கான இடத்துலலாம் எங்கேயாவது சவாரி போகணுன்னா இந்த ஒட்டகம்தான் வழி. இந்த ஒட்டகம்தான் அவங்களுக்கு எல்லாமே. ஸோ முஸ்லீம்ஸ் எல்லாம் ஒட்டகத்தை கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனுடைய நன்கொடை, இறைவனுடைய பரிசு. இந்த பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் நம்ம சொல்கிற மாதிரி அவன் ஒட்டகம் கடவுளால் கிடச்ச அல்லாஹ் கொடுத்த பரிசு அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதனால் ஒட்டகத்துக்கு மேலே ரொம்ப ஒரு பாசம், நேசம். ஆனால் அதே ஒட்டகத்தை தான் அடித்து என்ன செய்கிறாங்க? நல்லா சரி, போகட்டும். இந்த ஒட்டகம் கவனிங்க, மனிதர்கள் வாழ முடியாத இடத்துலையும் வாழக்கூடிய ஒரு உயிரினம். அதனால தான் இது ரொம்ப ஸ்பெஷல். அதான் இது காட் கிஃப்ட். இல்லை, மனுஷனே வாழ முடியாது, ஆனால் அந்த இடத்துல இது வாழும். பாலைவனமாக இருக்கட்டும், கடும் பனி இடமா இருக்கட்டும், கடுமையான வெயில் அடிக்கிற இடமா இருக்கட்டும், புழுதி காற்று அடிக்கிற இடமா இருக்கட்டும், மனுஷன் அங்கே வாழவே முடியாது. ஆனால் இவங்க சௌரியமாக அங்கே செஞ்சுருப்பாங்க, அழகாக வாழுவாங்க. அது மட்டும் இல்லை, இது ரொம்ப சாதுவான ஒரு விலங்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சாதுவான விலங்குன்னு ஆடை தான் பொதுவாக சொல்லுவேன். ஆனால் சில சமயத்தில் ஆடாடுமே முட்டிக்கும். பார்த்துருக்கீங்களா? செமையாக சண்டை போடும். ஆனால் ஒட்டகம் எங்கேயா சண்டை போட்டு நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு சாப்பிட்டு. பொதுவாக ஆட்டுக்கு தான் சாதுன்னு பேர். ஆனால் இங்கே உண்மையிலே ஒட்டகம் தான் என்னது? சாது. நான் ஒரு நாள் பாஸ்டர் சாது, அவர் பேர் என்ன, சாது பால் சாலமோன்னு ஒருத்தர் உண்டு. அவர்கிட்ட போய் கேட்டேன், ஏன் அவங்க பேர் சாதுன்னு வச்சுருக்கீங்க? அவங்க மனைவி இருக்காங்க, 2-3 பிள்ளைங்க வச்சுருக்கீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் சாது அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், இல்லை, சாதுன்னா எபிரேய மொழியில் ஆட்டுக்குட்டின்னு அர்த்தம், அதனால தான் என் பேருக்கு முன்னால் நான் ஆட்டுக்குட்டின்னு போடுறதுக்கு பதிலாக சாதுன்னு போட்டிருக்கேன். ஓஹோ, அப்படியா விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். இப்போ நிறைய பேர் சாதுன்னு போட்டிருக்கிறது அதனால தான் போல், அவங்க ஆட்டுக்குட்டின்னு. ஆனால் கவனம், ஆட்டுக்குட்டி கூட என்ன போடும்? சண்டை போடும். ஆனால் இந்த ஒட்டகம் உண்மையிலேயே ரொம்ப சாதுவான விலங்கு. அது மட்டும் இல்லை, உணவு தண்ணி இல்லாமல் பல மாதங்கள் உயிர் வாழுமா. கிட்டத்தட்ட 10 மாதம் கூட சாப்பாடு தண்ணி இல்லாமல் அதால் சமாளிக்க முடியுமா. அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் ஆஃப் காட் தான் அது. இதோடைய உயரம் குறைஞ்சபட்சம் 7லேருந்து 8 அடி வரைக்கும் உயரம். யானைக்கு எவ்வளோ உயரம் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் அப்போ நான் இந்த வாரம் யானையை பற்றி எடுத்தால் கூட புதுசாக தான் கேட்டுட்டு இருப்பீங்கல்ல. 10 அடி சொன்னேன். உங்கள் அடியில் 2 அடி 2 மடங்கு சேர்த்துக்குங்க. இது 7லேருந்து 8 அடி வரைக்கும் இந்த ஒட்டகம் உயரமாக இருக்கும். குறைந்தபட்சம் 250 கிலோவிலேருந்து 700 கிலோ வரைக்கும் ஒட்டகம் வெயிட் இருக்குது. 250லேருந்து 700 கிலோ வரைக்கும் இருக்குது. இந்த ஒட்டகம் சுமார் 30 வருஷம், மிஞ்சி போனால் 50 வருஷம், மேக்ஸிமம் 50 வருஷம், அவ்வளோதான் அதோடைய வாழ்க்கை. யானைக்கு எவ்வளோ சொன்னேன்? 70. உங்கள் வயசை நினச்சிக்கணுங்க, சரியா? நம்ம 70 வரைக்கும் இருப்போமான்னு நமக்கே டவுட்டாக இருக்குல்ல. சரி, போகட்டும். கவனிங்க, இது தாவரம் தான் சாப்பிடும். யானை எப்படி இலை தலை கொலை சாப்பிடுதோ அதே மாதிரி இது சாப்பிடும். இதோடைய வாய் அமைப்பில் ஒரு அமைப்பு, இது ரப்பர் மாதிரி வாய் இருக்கும் இதுக்கு, ரப்பரு. அதனால் முள் செடியாக இருந்தால் கூட இது என்ன செஞ்சிடும்னா சாப்பிட்டு இது பண்ணிக்கும். அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம், தாவர உண்ணி. இது நிறைய சாப்பிடும்.
எவ்வளோ வேணாலும் சாப்பிடும். இதுக்கு வயிற்றில் மொத்தம் 3 பை இருக்குது. எத்தனை பை? ஆமாம், நமக்கெல்லாம் ஒரே வயிறுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் சிலர் மேல் வயிறு கீழ் வயிறுன்னு நினச்சிவாங்க சொல்லுவாங்க. ஒட்டகத்துக்கு 3 வயிறு, மேலே அப்பர் லோ, மிடில் லோயர், அப்புறம் லோயர். ஆமாம், அப்பர் மிடில் லோயர், அப்படி அது மாதிரி அதுக்கு ஒரு 3 அறை இருக்குது. ஒன்று என்ன செய்யணும்னா சாப்பிட்டு உள்ளால் தள்ளிக்கிட்டே இருக்கும், அது சேமித்து வைக்கும். இன்னொன்று அசை போடுறதுக்காக வெயிட் பண்ணி வச்சுருக்கும் போல். இன்னொன்று சாப்பிட்டது செரிமானம் ஆனதை அந்த பக்கமாக அவுட் ஸ்டேஷன் தள்ளுறதுக்காக வச்சுருக்கோம். இப்படி அவங்க ஒரு 3 ரேக் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி தண்ணி ஒரே நேரத்தில் மடக்கு நீங்கள் எவ்வளோ குடிப்பீங்க? 1 லிட்டர் குடிக்க முடியுமா? அது 100 லிட்டர் குடிக்குமா? தண்ணி அந்தளவுக்கு வேகமாக குடித்தா நம்ம ரத்த அணுக்கள் வெடிச்சிருமா, வெடிச்சத்தே போவோமா. ஆனால் அதுக்கு ஒன்றுமே ஆகாதான். அது எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிக்குமா. குறைஞ்சபட்சம் 100லேருந்து 250 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கும். தண்ணியும் ஒரேடியாக அதுக்கு வயிற்றுக்குள்ளே போகாதான். நம்ம குடிச்சோன்னா நேராக குடலுக்குள்ளே போய்டும் இல்லையா, அதுக்கு அங்கே போகாதான். உள்ளால் ஒரு டேங்க் வச்சுருக்குதான். உண்மையிலே காட்ஸ் கிஃப்ட் தான் இதெல்லாம் இல்லை. உள்ளால் ஒரு டேங்க் இருக்குது தான். அதனால் ஸ்ட்ரைட்டாக எங்கே போகும்னா டேங்குக்கு போயிடும். அதுக்கப்புறம் எப்பப்போ தேவையோ அப்பப்போ அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க, குழாயை திறந்து அந்த லைனுக்கு அவங்கவுங்க பாஸ் பண்ணி விட்டு பார்க்கலாம். எனக்கு ஒட்டகத்துடைய கடவுள் படைப்பு பாருங்கள், எவ்வளோ ஞானமாக. அதாவது பாலைவனத்தில் வாழ்கிறதுக்குன்னு ஒரு மிருகத்தை படைச்சி இப்படியெல்லாம் வச்சுருக்கிறார். போகட்டும், ஒரு அலையிலையா சொல்லுங்களேன், அலையிலூயா. ரொம்ப ஆண்டவருடைய படைப்பை நினச்சி நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். இந்த ஒட்டகம் மூக்குனால் மோப்பம் பிடிக்கும். எதை மோப்பம் பிடிக்குன்னா தண்ணியை, எங்கே தண்ணி இருக்குன்னு அதால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு இடத்துக்கு ஓடி போயிட்டே இருக்கும், அப்படி மோந்துட்டே போகும். தண்ணி இருக்கிற இடத்த அழகாக என்ன செஞ்சிடும், கண்டுபிடிச்சிடும். நமக்கு பக்கத்தில் தண்ணி இருந்தால் கூட வாசனை நினைச்ச மாட்டேங்குது. போகட்டும். இந்த ஒட்டகத்துக்கு திமில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திமில்னா முதுகுக்கு மேலே. இப்போ ஒரு ஒட்டகம் பார்த்தீங்க நீங்கள் இதில். ஆமாம், இது வந்து ஒரு திமில். இதுக்கு பேர் திமில், ஒரு திமில். சிலதுக்கு 2 திமில் இருக்கும். இது என்னென்னா கொழுப்பு கட்டி மாதிரி. கிட்டத்தட்ட இதுவே 40 கிலோ கிட்ட இருக்குமா. இந்த 2 திமிலும் சேர்த்து எவ்வளவு? 40. உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் கொழுப்பு? கொஞ்சம் நஞ்சமாக இருக்குது. அவ்வளோ கொழுப்பு இருந்தாலும் அந்த மிருகம் சாதுவான மிருகம். அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு கொஞ்சம் கொழுப்பு இருந்தாலே நம்மளை பிடிக்கவே முடியல. அவ்வளோ கொழுப்பு வச்சுருக்குது. ஆக்சுவலாக இந்த கொழுப்பு எதுக்கு உதவுதுன்னா, இது 10 மாதம் தண்ணி சோறு இல்லாட்டா கூட இந்த கொழுப்பில் உள்ள இது ஆக்சிஜனோட கலந்து அதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குதான். கடவுள் இன்னையா ஆண்டவர் இப்படியெல்லாமா படைப்பார்? இல்லை, எனக்கும் ஆசையாக இருந்தது. நமக்கு இந்த மாதிரி ஒரு 200 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு மாதத்துக்கு நம்ம எதுவும் சம்பாதிக்க வேண்டாம், போக வேண்டாம்னா அது பாட்டுக்கு லோட் பண்ணி ஏதாவது ஒரு கல்யாணம் கிடச்சா போதும். மொத்தமாக போய் ஒரு மாதத்துக்கு தேவையானதை கட்டி முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருந்துக்கிட்டு, என்ன ஆண்டவர், ஆண்டவருக்கு தெரியும் நம்ம சோம்பேறியாக படுத்துகிறோன்னு. அதனால் டெய்லி பசி நமக்கு செஞ்சுட்டே இருக்குது, வந்துட்டு இருக்கு. அப்போ தான் வேலை செய்யணும் அவருக்கு தெரியும் போல். ஆண்டவர் அவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறாரு. இந்த ஒட்டகத்தினுடைய கிட்னி ரொம்ப சிறப்பாக செயல்படுதுன்னு நெட்டில் போட்டிருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அது என்னென்னா, இவ்வளோ தண்ணி குடிக்குது, இப்படியெல்லாம் இருக்குது, இதனுடைய கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுமா. இப்போ மனுஷனுடைய கிட்னியுடைய ஃபங்க்ஷனில் அவனுக்கு யூரின் போகும்போது 8% தான் அந்த தாது கழிவுகள் போகும். ஆனால் இந்த ஒட்டகத்தினுடைய யூரினில் அந்த சிறுநீர் கழிவு தாது வந்து 40% வெளியேறுமா. எவ்வளவு? 40%. அப்போது அந்த கிட்னி எந்த அளவுக்கு வேலை செய்யுது இந்த ஒட்டகத்துக்கு, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே போல் இந்த ஒட்டகம் 13 மாதங்கள் எடுத்துக்குது ஒரு குட்டி போடுறதுக்கு. 13 மாதம் கழித்து டெலிவரி ஆகுது. ஒரு 5 வயசு வரைக்கும் தாயோட இந்த குட்டிகள் இருக்கும். அதுக்கு பிறகு 5 வயசுக்கு மேலே அது வயசு வந்த ஒட்டகம் ஆகிடும், அது பாட்டுக்கு பிரிஞ்சு போயிடும். யானைக்கு எத்தனை வயசு வரைக்கும் சேர்ந்துருக்குன்னு சொன்னேன்? கரெக்ட். இப்படிலாம் இடையில கேள்வி கேட்பேன், நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களா இல்லையான்ருக்காங்க. அது மாதிரி இந்த ஒட்டகம் பால் கொடுக்கும், நிறைய பால் கொடுக்கும். பசும்பாலை விட ஒட்டகப்பாலில் ரொம்ப சத்து இருக்குங்கிறாங்க. விட்டமின் சி அதிகமாக இருக்குதான், தாது அது என்னெல்லாமோ சொல்கிறாங்க, அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ஒட்டகம் குறைஞ்சது 20 லிட்டர் பால் கொடுக்குமா. எவ்வளவு? இதில் ஒரு பெரிய விஷயம் நான் படித்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 10 நாள் அதுக்கு தண்ணி கொடுக்காட்டா கூட அது 20 லிட்டர் பால் கொடுத்துட்ருக்குமா.
நம்ம ஊரில் பாடிச்சிருக்கோம், புல் கொடுத்தா பாலை கொடுக்கும், புல் கொடுத்தா பாலை கொடுக்கும், இல்லைன்னா கிடையாது. ஆனால் ஒட்டகத்திட்ட அப்படி கிடையாது. சரி, போகட்டும். கவனிங்க, ஒட்டகத்திட்ட அடுத்தது என்ன ஸ்பெஷல்னால், அது தன்னுடைய உடல் வெப்பத்தை சீராக வச்சுக்கும். இப்போ அது பாலைவனத்தில் போனாலும் சரி, கடும் குளிரில் போனாலும் சரி, ஒரு 35 செல்சியஸ் டிகிரியில் அது பாட்டுக்கு இருக்கும். அதோடைய உடம்பு அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கும். இப்போ நம்ம பாலைவனத்தில் போனோம்னா ஐயோ ஹீட்டு தாங்கலை அப்படிம்போம், ஆனால் அது பாட்டுக்கு கூலாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதோடைய உடல் அமைப்பு மாற்றிக்குமா. அதே மாதிரி குளிரான இடத்துல போனால் நம்ம ஐயோ குளிர்ந்தோமோ, அது ஜாலியாக என்ன செய்யும், அது பாட்டுக்கு நடந்து போகும். அதுக்கேற்ற மாதிரி அது உடம்பை ஹீட் பண்ணிக்குது. அந்த மாதிரிலாம் சீராக வச்சுக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. இந்த ஒட்டகம் அதுக்கு வேர்வையே வராதான். என்ன வராது? வராது. நமக்கு வேர்வை தான் வருது, வேலை தான் நடக்க மாட்டேங்குது. கிச்சனில் என்ன சொல்கிறேன் இல்லை, உங்களுக்கு என்ன பாஸ்டர் தெரியும். கவனிங்க, இந்த ஒட்டகம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு வேர்வையே வரல அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். போகட்டும். அதே போல் இந்த ஒட்டகம் நல்ல சுமை சுமக்கும். நீங்கள் எவ்வளோ வெயிட் சுமப்பீங்க? ரேஷன் கடையில் நமக்கு எவ்வளோ கொடுக்குறானோ அவ்வளோ சுமக்கிற அளவுக்கு நமக்கு பலன் உண்டு பாஸ்டர். இல்லை 20 கிலோ அரிசி கொடுத்தாலும் சுமப்போம், 10 கிலோ கொடுத்தாலும் சுமப்போம். இது கிட்டத்தட்ட 200 கிலோவுக்கு மேலே ஒட்டகம் சுமை ஏற்றுக்கும். இந்த பாலைவனத்துலலாம் பயணம் போகிறவங்க இப்போ காரில் சுமையை லக்கேஜ் வைக்கிற மாதிரி இதுக்கு மேலே தான் லக்கேஜ் வச்சு கொண்டு போவாங்க. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர்லேருந்து 65 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். எத்தனை கிலோமீட்ரு? 40 to 65 வரைக்கும். அது பாட்டுக்கு வேகமாக கடான்னு போயிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சு விட்டால் போயினே இருக்கும். சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 50 கிலோமீட்டர் கண்டிப்பாக அதால் ஓட முடியும் வேகமாக அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த ஒட்டகங்கள் குரூப்பாக, நான் சொன்னேன்ல, யானை கூட்டமாக இரை தேடி போகிற மாதிரி இந்த ஒட்டகங்களும் கூட்டமாக தான் அங்கங்கே போய் இரை தேடி சாப்பிட்டுட்டு வரும். இப்படி அதோடைய காரியங்கள் நிறைய இருக்குது. சரி, ஓகே. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த ஒட்டகங்கள் இப்போது நிறைய இடங்களில் இராணுவத்தில் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இராணுவம் நம்ம இந்தியாவிலே சில பார்டர் வந்து பாலைவனத்தில் இருக்கும். அப்போ அங்கே வந்து வண்டி கிண்டியெல்லாம் ரொம்ப ஓட்டிகிட்டு போக முடியாது. அந்த மணல் பரப்பில் கால் ஊண்டி நடக்கணுன்னா அந்த ஒட்டகப்படைன்னு தனியாக வச்சுருக்கிறாங்க. அதில் வீரர்கள் ஏறி இணைச்சிவாங்க, ரோந்து போவாங்க. இப்படி பல நாடுகளில் இன்றைக்கி ஒட்டகப்படை எடுக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இராணுவம் கூட ஒட்டகத்தை பயன்படுத்துது. மேற்கத்திய நாடுகள், அரபிக் கண்ட்ரீஸில் தான் இந்த ஒட்டகங்கள் அதிகம். ஒட்டக இறைச்சி, ஒட்டக பால் எல்லாம் அதிகமாக அங்கே தான் கிடைக்குது. நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் தான் ஒட்டகம் ரொம்ப ஜாஸ்தி. மீதி உள்ள எல்லா மாநிலத்திலையும் சேர்த்து 20%. ஆனால் அந்த மாநிலத்தில் மட்டும் 80%. ராஜஸ்தான். கரெக்டாக சொல்லிட்டீங்களே. நான் ராஜஸ்தான் போயிருந்தப்போ நான் பார்த்த காரியம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஊர்லெல்லாம் அப்போது ரோட்டில் மாட்டு வண்டி பார்த்துருப்போம், குதிரை வண்டி பார்த்துருப்போம், ரிக்ஷா பார்த்துருப்போம், ஆட்டோ ரிக்ஷா பார்த்துருப்போம். அதே ரேஞ்சில் அவங்க ஒட்டகத்தை யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படி நிமிந்து பார்க்குறாங்க ஒவ்வொரு ஒட்டகம். அது பாட்டு ஜாலியாக கொண்டுட்டு போகுது. நம்ம குட்டியான நம்ம பொருளெல்லாம் ஏற்றிட்டு போகிறாங்களோ அது மாதிரி ஒட்டகத்தில் வச்சு என்ன செஞ்சுட்டு போகிறாங்க, ஏற்றிட்டு போகிறாங்க. அப்படி போயிட்டே இருக்குது. நான் ராஜஸ்தானில் நிறைய இடத்துல சுற்றி பார்த்தேன். அது பாட்டுக்கு ஒட்டகம். நம்மளால் ரோட்டில் நடக்க முடியல. அது கொதிக்கிற மணல்லையோ கொதிக்கிற சூட்டில் கூட அது நடந்து போகும். அதோடைய கால் அமைப்பு அப்படியெல்லாம் கடவுள் வச்சுருக்கிறார். போகட்டும். அல்லேலூயா. இப்போது பைபிளில் நம்ம ஒட்டகத்தை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். போன வாரம் நான் சொன்னேன், யானையை பற்றி பைபிளில் எங்கேயுமே இல்லை, ஆனால் இருக்குது இல்லை. ஆனால் ஒட்டகத்தை பற்றி பைபிளில் நிறைய இடத்துல இருக்குது. இருந்தாலும் நான் இன்றைக்கி ஒட்டகத்தை பற்றி பைபிள்லேருந்து ஒரே ஒரு அதிகாரத்தில் இருந்து மட்டும் உங்களுக்கு ஒரே ஒரு சப்ஜெக்டை சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ அப்படியே உட்காந்து கெஸ் பண்ணுங்கள். ஒட்டகத்தை பற்றி நான் ஒரே ஒரு பைபிளில் பல இடத்துல ஒட்டகத்தை பற்றி சொல்லப்படுறேன். பழைய ஏற்பாடத்தோட இங்கே புதிய ஏற்பாடு வரைக்கும் இருக்குது. சரியா? வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு பைபிள்லேருந்து ஒரே ஒரு அதிகாரத்திலேருந்து ஒட்டகத்தை பற்றி ஒரு 4 கேரக்டர் நான் சொல்ல போகிறேன். ஆதியாகமம் எடுத்துக்கோங்க, 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 24 10வது வசனம். தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து. போதும். முதலாவது இப்போ நான் கொடுக்க போகிற தலைப்பு வெளியே புறப்பட்ட ஒட்டகங்கள். வெளியே புறப்பட்ட ஒட்டகங்கள். நமக்கு இந்த கதையெல்லாம் தெரியும். ஆபிரகாமுக்கு நிறைய ஒட்டகங்கள் இருந்தது.
நிறைய ஒட்டகங்கள் இருந்தது. 6000 5000 இருந்திருக்கும். யோபுக்கெல்லாம் 6000 ஒட்டகம் இருந்துச்சான். இந்த ஒட்டகங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கோம், அங்கங்கே சாப்பிட்டு அங்கேயே என்ன செஞ்சுருக்கோம், உட்காந்துருக்கோம். ஒரு நாள் ஆபிரகாம் எலியேசர் தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்கிறாரு, மகனுக்கு பொண்ணு பார்த்துட்டு வா, இந்த ஊரில் போய் பார்த்துட்டு வான்னு. உடனே அவன் செலக்ட் பண்ணுறான். எத்தனை ஒட்டகம்? 10 ஒட்டகம். எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லையே, 10 ஒட்டகத்தை இவன் செலக்ட் பண்ணியிருக்கிறானேன்னு எனக்கு இப்பவும் அது ஆச்சரியமாக இருக்குது. எப்படி செலக்ட் பண்ணான்னு தெரியல. ஆனால் ஒரு 10 ஒட்டகத்தை அவன் செலக்ட் பண்ணி இந்த 10 ஒட்டகத்தை வெளியே கொண்டுட்டு வர்றான். இந்த வெளியே புறப்பட்ட ஒட்டகங்கள் தான் ரெபேக்காளை சந்தித்தது. இந்த வெளியே புறப்பட்ட ஒட்டகங்கள் தான் நிறைய ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாக இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில ஒட்டகங்கள் வர்றதுக்கு மடிச்சிருக்கலாம் இல்லை, ஈவினிங் சர்வீஸுக்கெல்லாம் நீங்கள் புறப்பட்டு என்ன செஞ்சுருக்கீங்க, வந்திருக்கீங்க. சில ஒட்டகங்கள்லாம் என்ன செஞ்சுட்ருக்கோம், இப்போ வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. வேறு என்ன பெருசாக செஞ்சிட போகிறாங்க, மத்தியானம் சமைச்சாச்சு இல்லை. சில யோசிப்பாங்க, காலையில் தான் நாங்கள் போயிட்டோமே. பரவாயில்ல, நீங்கள் புறப்பட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் பாக்கியவான்கள். நான் இப்படி சொல்கிறேன், நாம் புறப்படுகிற ஒட்டகங்களாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சபை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளியே அழைக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். சபைன்னா என்ன அர்த்தம்? ஒரு கூட்டத்துக்கு உள்ளால் இருந்தோம், ஒரு குடும்ப கட்டுக்குள்ளால் இருந்தோம், விக்கிரக ஆராதனைக்கு உள்ளால் இருந்தோம், பாவத்துக்குள்ளால் இருந்தோம், ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளால் இருந்தோம், தேவையில்லாத நட்புக்குள்ளால் இருந்தோம். கர்த்தர் என்ன செய்கிறாரு, அங்கேருந்து வெளியில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களை பார்த்தா இன்னும் கட்டுக்குள்ளால் இருக்கிறீங்களா தெரியலையே. ஆபிரகாமுடைய ஒட்டகங்கள் நிறைய உண்டு, ஆனால் 10 ஒட்டகங்கள் வெளியே புறப்பட்டு வந்தது மணவாட்டியை தேடி. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய விருப்பத்தை நிறைவேற்ற எலியேசருடைய ஆணைக்கு இணங்கி அந்த ஒட்டகங்கள் புறப்படுது. திருப்பி நான் சொல்கிறேன், நாமும் புறப்படணும். கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய வேலையை செய்ய, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற, அவருக்கு பிரியமானதை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி இடத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. போதும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? புறப்பட்டு போ, புறப்பட்டு போ, எங்கேயோ போயிடாத, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, கன்னடெல்லாம் போயிடாத, நான் உனக்கு இங்கே சொல்கிறேனோ அங்கே போ. புறப்பட்டு போக சொல்கிறார் ஆண்டவர். உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமுடைய வம்சம் அல்லது அவனுடைய குடும்பம் பயங்கரமான விக்கிரக ஆராதனை. எங்களுக்கு பைபிள் காலேஜில் சொல்லி கொடுத்தாங்க, ஆபிரகாமுடைய அப்பா தேராகு விக்கிரக சிலைகளை செஞ்சு விற்கிறவனாம். நம்ம ஊரில் விநாயகர் சதுர்த்தி வந்தால் சிலையெல்லாம் செஞ்சு விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிலைகளை செஞ்சு விற்கிறோம். அப்போ எப்படி இருப்போம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய குடும்பம் பாபிலோன் தேசத்தில் உள்ள காரியங்கள், கல்தேயருடைய தேசம் அது. அங்குள்ள மந்திரம் தந்திரம் அது இது எல்லாம் கலந்த ஒரு தேசம். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை விட்டு தான் ஆண்டவர் புறப்பட்டு வர சொன்னார். ஒரு அழிலே சொல்லுங்களேன். அவன் குடும்பம் ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பம், அந்த தேசம் மந்திரம் தந்திரம் நிறைஞ்ச குடும்பம். கர்த்தர் சொல்கிறார், நீ புறப்பட்டு வெளியே. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆண்டவர் அவனை வெளியே வர சொல்லுவார். வெளியே வா, வெளியே வந்து வானத்தை பாரு, வெளியே வா, உன் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பாரு, ஒரே இடத்துல இருக்காது அப்படின்னு அவனை வெளியில் கொண்டு வந்தார். இன்றைக்கு ஆபிரகாம் நமக்கு விசுவாசிகளின் தகப்பனாக மாறி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எபிரேயர் 11:8 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அதனால தான் கர்த்தர் அவனை சீமானாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. புறப்படுங்க. கர்த்தர் புறப்பட சொல்கிறாரா? புறப்படுங்க. எதை விட்டு? விட வேண்டியதை விட்டு. விட வேண்டியதை விட்டு புறப்படணும். சிலருக்கு புறப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இங்கே ஆபிரகாம் புறப்பட்டு வந்தான், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நீங்கள் ஏசாயா 48ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் ஒன்று வாசிங்களேன். பாபிலோனில் இருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள், கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். போதும். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு புறப்படுங்கள்ன்றதை விட இன்னும் என்ன சொல்லியிருக்கு? ஓடி வாருங்கள். இந்த கல்தேயர் ஜோசியக்காரங்க நிறைந்த ஒரு தேசம். ராகு காலம், கெட்ட காலம், நல்ல காலம், இன்னும் சில ஆட்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு அதுதான் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. சர்ச்சுக்கு வந்தோங்கிறாங்க, கிறிஸ்டின் ஆகிட்டோங்கிறாங்க, ஆனால் கல்யாணம் வந்தால் உடனே புதன்கிழமை வருதா, நல்ல நாள் வருதா, முகூர்த்த நேரம் இருக்குதா, மண்ணாங்கட்டி. நீ அப்போ இதுக்கு ஆண்டவரை ஏற்றுக்காம நீ அங்கேயே செஞ்சுருக்கலாம், உட்காந்துருக்கலாம். வசனத்தை பாருங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள்.
ஏங்க 4 நட்சத்திரம் பார்த்து அது மேலே நம்பிக்கை வச்சா அப்போ நீ கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நான் கேட்குறேன், 4 அது நட்சத்திரம்லாம் பார்த்து வச்சோம், எல்லாரும் நல்லா இருக்கிறானா சொல்லுங்கள்? அப்புறம் ஏன் இன்னும் அந்த 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 மூடத்தனத்துக்குள்ளே இருக்கிறாங்க? அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் கிறிஸ்தவங்கள் என்கிற மக்களுக்குள்ளால் இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ புறப்பட்டு வா. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஆபிரகாமுடைய தொழுவத்தில் இருந்த மற்ற ஒட்டகங்கள் அப்படியே பேன் கிடக்குது. ரட்சிக்கப்பட்டேன், ஆபிரகாமுக்கு ஒட்டகம்னு தான் பேர், ஆனால் வெளியே என்ன செய்யலை, வரல. அதே மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமின் சந்ததிகள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் சொல்கிறாங்களே ஒழிய இன்னும் அந்த கட்டுக்குள்ளாலேருந்து என்ன செய்யலை, வெளியே வரலை. நம்ம புறப்படுகிற ஒட்டகங்களாக இருக்கணும். ஆமென். கவனிங்க, அந்த கட்டிலேருந்து புறப்படுறது மட்டும் இல்லை, ஆராதிக்கவும் புறப்பட்டு வரணும். ஆமென். கர்த்தர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எதுக்கு வெளியில் புறப்பட்டு வர சொன்னார் தெரியுமா? யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 13:18. சாரி. சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். கவனிங்க, ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறது தான் புறப்படுறாங்க. எப்படி புறப்பட்டாங்களாம் உங்களால் கற்பனை பண்ண முடியுதா? கூட்டம் கூட்டமா, குடும்பம் குடும்பமா, அப்புறம் கோத்திரமா. நம்ம சர்ச்சைக்கு எப்படி புறப்பட்டு வர்றோம்? கோத்திரமா, குடும்பம் குடும்பமா. கணவன் வந்தா மனைவியை காணோம், மனைவி வந்தா கணவனை காணோம், 2 பேர் வந்தா பிள்ளைகளை காணோம், பிள்ளைகள் வந்தா பெற்றவங்களை. நம்மளும் அணி அணியாக தான் வரோம். என்ன நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கர்த்தரை ஆராதிக்க குடும்பமாக புறப்பட்டு வரணும். கரங்களை தட்டி வர இல்லையே சொல்லுங்களேன். கர்த்தர் அதை எதிர்பார்க்குறாரு. எருசலேமில் பண்டிகை 7 நாள் ஆசரிப்பாங்க. எவனும் வேறு ஊரில் இருக்க மாட்டான், எல்லோரும் குடும்பமாக என்ன செஞ்சுருவாங்க. இப்போ கூட பாருங்களேன், இந்த திருநெல்வேலியில், நாசரேத்து, அந்த மாதிரி ஊர்களெல்லாம் சிஎஸ்ஐ ஆலயங்களில் இந்த அது என்னப்பா விருந்து, அன்பின் விருந்தா என்ன சாப்பிட்றதுக்குன்னே ஒரு, ஆமாம், அந்த விருந்து வச்சா ஃபாரினில் இருந்தால் கூட என்ன செஞ்சுருவானுங்க. ஆமாம், வந்து உக்காந்து எல்லாரும் குடும்பமாக உக்காந்து இது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒரு மேட்ரு. எல்லாரும் எருசலேமுக்கு வந்து என்ன செய்யணும், அங்கே நீங்கள் உண்டு சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக என் சமூகத்தில் இருக்கணும். சில வயசான தகப்பமார் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். ஒரு குறிப்பிட்ட நாள் தகப்பனாருக்கு 80வது பிறந்த நாள் வந்துச்சுன்னு வைங்களேன். அவருக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம பேரன் பேத்தி நம்ம கட்டி கொடுத்து நம்ம மகன் மருமக எல்லோரும் என்ன செய்யணும், வந்து ஒரு 2 நாள் இங்கேருந்து தங்கி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகணுன்னு ஒரு ஆசை இருக்கும் வயசானவங்களுக்கு. உங்களுக்கு வயசானா தெரியும், சரியா? அப்போது அவங்க அப்படி தான் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன். அவங்க எல்லோரும் ஜாலியாக அங்கங்கே விளையாடுவாங்க, ஓடுவாங்க, பிடிப்பாங்க, சண்டை போடுவாங்க. அங்கே ஒரு பக்கம் சமையல் நடக்கும், ஒரு பக்கம் பொரியல் நடக்கும், அப்படி இப்படின்னு நடக்கும். அந்த பெரியவருக்கு எப்படி இருக்கும்? உங்களை பார்த்தா எங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்தாலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, மொத்த குடும்பம் வந்தால் நாங்கள் வீட்டை போட்டு என்ன செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. போட்டோம். கர்த்தரை ஆராதிக்க அணி அணியாய் புறப்படணும். ஆமென். ஒருவேளை வேறு வழி இல்லாமல் நீங்கள் சிங்கிளாக வரலாம், சரிங்களா? நீங்கள் எப்படி வரலாம்? சிங்கம் மாதிரி அப்படின்னு நினைச்சிடாதீங்க. சிங்கம் உண்மையில் கூட்டமாக தான் போகும். அது தமிழ் சும்மா அப்படி சினிமா டைலாக்கு. நீங்களும் சிங்கம் மாதிரி வரணும், கூட்டமாக. அல்லேலூயா. ஆண் சிங்கம், பெண் சிங்கம், குழந்தைங்க எல்லாம், குட்டி சிங்கம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரணும். ஒரு அப்படி வர முடியலன்னா ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக புறப்பட்டு வர்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை காலைல ஆராதனைக்கு புறப்படுற மாதிரி ஒரு இமாலய சாதனை உலகத்திலேயே கிடையாது. அது ஞாயிற்றுக்கிழமை தான் அன்றைக்கி நல்லா தூக்கம் வரும். ஞாயிற்றுக்கிழமை தான் பிள்ளை ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கும், அதை அடிச்சு அது எழும்பி சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னால் கூட சில கட்டைகள் அதுங்க படுத்து தூங்கிட்டு இருக்குது, எழுந்திச்சு வர மாட்டேங்குது. நான் கேட்குறேன், ஆண்டவர் உன்னை நல்லா, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் உன்னை நல்லா வச்சுருக்கும்போது நீ அவரை ஆராதிக்க வரலன்னா உனக்கு என்னென்னதெல்லாம் சாபமாக வரும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. கர்த்தர் நமக்கு நல்ல கை கால் சுகம் பலனை கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு காலையில் எனக்கு எந்திரிக்க முடியல. உண்மையில் காலையில் ஒரு 3:45 எனக்கு வலி ஆரம்பிச்சிச்சு. 4 மணிக்கு இந்த ஒரு பால் ஒரு கப்பு குடிச்சிட்டு பெயின் கில்லர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கியிருக்கிறேன். நான் இங்கே முதல் ஆரம் நடக்குன்னு அப்போ தான் தூங்குறேன். 2வது ஆறாந்துக்கு தான் என்னால் வர முடிஞ்சது. நல்லா கவனிங்க, கடவுள் உங்களுக்கு எவ்வளோ சுகபலன் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு நாள் காலையில் 8 மணி ஆராதனை கூட வர முடியலன்னா நீ மனுஷ ஜென்மமே இல்லை, பேய்க்கு பிறந்தவன்.
சில இடங்களில் இந்து கோயிலில் பாரு 4 மணிக்கு அவன் பச்சை தண்ணியில் இறங்கி குளித்து போய் கும்பிட்டுட்டு இருக்கிறான். ஒன்றுமில்லாததை போய் ஆராதிக்கிறதுக்கு அவ்வளவு வாஞ்சியாக ஜனங்கள் ஓடுறாங்களே ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செலுத்துறதுக்கு. அதுலேயும் சில கேஸ் இருக்குது, உங்களை சொல்லலை. பாட்டு முடிஞ்சு, ஆராதனை முடிஞ்சு, அறிவிப்பு முடிஞ்சு, அது எப்படி சொல்கிறீங்களுங்க, எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அடுத்த வாரம் பெண்கள் ஐக்கியம் இருக்குது. அப்போ புரிஞ்சுக்கோ இது எப்போ வந்துச்சுன்னு. எல்லாம் முடிஞ்சு கடைசியில் என் ஆத்துமாவே அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யும், உள்ளாலும் எட்டி பார்த்து சலிட்டு அடிச்சுட்டு போவோம். அதுக்கு வராமலே வீட்டிலே இருந்துறேன். அதுக்கு எடுத்து நீ ஒரு சாரியை கட்டி ஒரு 8 முழத்தில் அதை கட்டி உடுத்து 10 முடியை கீழே போட்டு, இல்லை சவுரி முடியை தூக்கி வச்சு சோப்பை கரைச்சி தண்ணியை அழித்து ரோட்டை தேய்ச்சி எதுக்கு வந்து தொலையணும்? ஆராதனை முக்கியம். கர்த்தர் அதை என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்குறாரு. அது எதிர்பார்க்குறாரு. நீங்கள் செய்தி கேட்கறதுக்கு வராதிங்க, அது நீ வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் கூட பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை முக்கியமாக என்ன செய்யணும், அதுக்காக செய்தி கேட்காம ஆராதனை முடிஞ்சோன்னு கிளம்பி போயிட போகிறீங்க. செஞ்சாலும் செய்வீங்கப்பா, உங்களை நான் எந்த லிஸ்ட்டில் எடுக்கிறது போகட்டும். புறப்படுகிற ஒட்டகங்களாக இருக்கணும். கல்தேயரை விட்டு புறப்படணும். ஆராதிக்கிறதுக்கு அசதியாயிராமல் என்ன செய்யணும், நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதுல மட்டும் அசதியாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவும் அசதியாக இருப்பார். நீங்கள் ஆராதிக்கிறதுக்கு அணி அணியாக குடும்பமாக புறப்பட்டு காலையில் கிளம்பி வந்தீங்கன்னா கர்த்தர் அதை பார்ப்பார். கர்த்தருடைய உள்ளம் சந்தோஷப்படும். என் பிள்ளைங்க இன்றைக்கி குடும்பமாக என் மத்தியில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. ஒருவேளை உலக பிரகாரமாக நீங்கள் எங்கேயா குடும்பமாக போனால் அவங்க சங்கடப்படலாம். ஐயோ எல்லாம் வந்து சேர்ந்துச்சா, அண்ணா அண்ணி மைனி மத்தான் அத்தான் சித்தா எல்லாம் வந்துச்சு, ஐயோ நான் எங்கே போவேன்னு. ஆனால் ஏசுனார் அப்படி கிடையாது. ஒரு அழிலே சொல்லுங்களேன், அவர் என்ன சாப்பாடாக பொங்கி போட போகிறாரு? அவருக்கு எதுக்குங்க சாப்பாடு நமக்கு தரணும்? அவர் வசனம் கொடுத்தா போதாதா? அவர் அழிலே சொல்லுங்களேன். அவருடைய பிரசன்னத்தை அவர் அள்ளி கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம அணி அணியாக புறப்பட்டு வரணும். அடுத்தது எதுக்கு புறப்பட்டு வரணும் அப்படின்னா, யுத்தம் செய்கிறதுக்கு புறப்பட்டு வரணும். ஒரு அள்ளியே சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? பைபிள் ஸ்டடி எதையாவது சொல்லுவார் பாஸ்டருக்கு, வண்டலூர் சூக்கு போகிறதுக்கு பதிலாக இங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒருவேளை நீங்கள் வரலாம். கவனிங்க, யுத்தம் பண்ணுறதுக்கு புறப்பட்டு வரணும். ஒவ்வொரு வாரம் இங்கே வரும்போது எப்படி வரணும் அப்படின்னா நினச்சேன், நான் வீட்டில் வெட்டுக்கத்தி ஏதாவது இருக்குன்னா அதை இன்றைக்கே சாணம் பிடிச்சி வச்சு அடுத்த வாரத்துலேருந்து வரும்போது யுத்தம் பண்ணுறதுக்கு புறப்பட்டு வரணும். கவனிங்க, எதுக்கு புறப்படணும்னா ஜெபம். எதுக்கு? ஜெபம். ஜெபந்தான் நாம் பண்ணுற யுத்தம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஜெபிக்க புறப்படணும். நீங்கள் நிறைய பேர் ஜெபிக்க புறப்படுறதுக்கு மனசு இல்லை. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வாசிக்காண்டாம். 9ஆம் மணி நேரத்தில் அவங்க எங்கே போனாங்களாம்? ஜெபிக்கிறதுக்கு தேவாலயத்துக்கு போனாங்களாம். 9ஆம் மணி நேரம்னா நம்ம டைம்லேருந்து 6 மணி நேரத்தை கூட்டிக்கணும். 9 6 15 இந்திய நேரப்படி மத்தியானம் 3 மணி. நம்ம அப்போ 3ஆவது வானத்தில் இருப்போம். சாப்பிட்டுட்டு உண்ட மயக்கம், தொண்டனை கொண்டு நான் மாத்திரை போட்டேன், எனக்கு சுகரு, எனக்கு பிகரு, சரி வேறு என்னது, எனக்கு எதையாவது சொல்லி நான் இப்படி ஆயிட்டேன், எனக்கு இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம. அவன் எத்தனை மணிக்கு போகிறாங்க? 3 மணிக்கு. ஹலோ, யுத்தம் பண்ணுறதுக்கு புறப்படணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது யுத்த காலம். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? எங்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற யுத்தத்தை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கல. பிசாசுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்துகிட்ருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறைய ஊழியக்காரங்கள்ட்ட நான் பேசிட்டேன். அவங்க சொன்ன ஒரு விஷயம்லாம், இந்த கடைசி நாட்களில் பிசாசு அதிகமாக ஊழியக்காரங்களோட போராடுறான், அவங்க சரீரத்தை குறி வைக்கிறான், விசுவாசிகளோட போராடுறான், சபையோட போராடுறான். அதனால் சபைகள் உடைக்கப்படுது, விசுவாசிகள் சிதறி போகிறாங்க, ஊழியக்காரங்க பலவீனப்படுறாங்க, செத்து போகிறாங்க. இப்படியெல்லாம் நிறைய நடக்குது. மந்திரம் பயங்கரமாக ஊழியக்காரங்களுக்காக வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் கேள்விப்படும்போது நாம் என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். அவன் மந்திரத்தில் அவன் யாகம் வளர்த்து எதை வேணால் பண்ணிட்டு கிடக்கட்டு, நாம் யுத்தம் பண்ணணும் ஜெபத்தில். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொன்னேன்ல, இந்த மாதம் 1ஆம் தேதி காலையில், 1ஆம் தேதி காலையில் நான் சொன்னேன், அதுக்கு முந்தின 2 நாளைக்கு முன்னாடி தான் 1 ஹவருக்கு மேலே எனக்காக 3 பாசஸ் அங்கேருந்து ஃபோனில் ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தில் அவங்க சொல்கிறாங்க, ஏய் வா, இந்த பக்கம் வா, அந்த பக்கம் வா. நீ எந்த பேயை துரத்துறாங்கன்னு தெரியல, எனக்கு ஒன்றும் கண்ணும் தெரியல. நான் பேச கண்ணை மூடிட்டு சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். கையை கட்டு, காலை கட்டு, இயேசு நாமத்தில் நான் கட்டுக்கிறேன், பிடிக்கிறேன், அடிக்கிறேங்கிறாங்க. பரவாயில்ல, எத்தனை பேர் அடித்தாங்களோ தெரியல எனக்கு. நல்லா கவனிங்க. எனக்காக அவங்க முழங்கால நின்று யுத்தம் பண்ணுறாங்க. எனக்காக இங்கே நிறைய பேர் நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறீங்க. நான் சொல்கிறேன், எனக்காக மட்டும் இல்லை, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காகவும் யுத்தம் பண்ண தயாராகுங்க. ஆமென். பிசாசுடைய ஆவிகள் இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கு நம்முடைய பிள்ளைகளை தவறான வழியில் இழுத்துட்டு போகிறதுக்கு.
நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறதற்கு நீங்கள் யுத்தம் பண்ண புறப்படணும். ஒரு வசனம் வாசிங்களேன். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். நான் அந்த வசனத்தை எப்படி மாற்றி படிக்கிறேன். சபையில் வெள்ளிக்கிழமை முழு இரவு ஜெபம் நடக்கும் என்று பாஸ்டர் அறிவித்த போது விசுவாசிகள் தங்களுடைய பிள்ளைகளில் 2 பேரை மட்டும் அனுப்பிவிட்டார்கள். அவர்களோ வீட்டில் புறப்படும் காலம் வந்தபோது பாருங்க, தாவீது ரொம்ப நல்லவங்க. அவன்கிட்ட வேற எந்த வேற எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன அவன் செஞ்ச தப்பு? யுத்தத்துக்கு புறப்பட வேண்டிய காலத்தில் என்ன செஞ்சிட்டான்? வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டான். யுத்தத்துக்கு புறப்பட வேண்டிய காலத்தில் வீட்டில் உட்காந்து ஹாயா மொட்டை மாட்டில் யார் குளிக்கிறா, யார் போகிறா வரான்னு நினச்சி ஆரம்பிச்சிட்டான். செத்தான், முடிஞ்சது, பாவத்தில் விழுந்தான், பிசாசு இழுத்து தூக்கி போட்டான். இப்போ ஒரு கற்பனை, அவன் மட்டும் யுத்தத்துக்கு புறப்பட்டு போயிருந்தா பாருங்க, அங்கே வீரர்கள் போகிறாங்க, வெற்றி கிடச்சிது. ஏன்னா கர்த்தர் அவங்க கூட இருந்தார், வெற்றி கிடச்சிது. தாவீது வெட்கப்பட்டு போகல. ஆனால் தாவீது போயிருந்தானா இன்னும் வெற்றி எப்படி இருந்திருக்கும்? எல்லாத்துக்கும் மேலே இவனுடைய ஆத்மாவுக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். பாவத்தில் நினச்சிருக்க மாட்டான், விழுந்திருக்க மாட்டான், சாத்தானை ஜெயித்திருப்பான். ஒரு அழியில சொல்லுங்களேன், சத்துருவை ஜெயித்தானாலே சாத்தான் என்ன செஞ்சுருப்பான்? அவன் தந்திரத்தை ஜெயித்திருப்பான். நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். யுத்தம் பண்ணுறதுக்காக புறப்பட வேண்டியவர்கள். அதான் ஃபாதர் அழகாக ஒரு பாட்டு படிப்பார், புறப்படு புறப்படு அப்படின்னு. தெரியாதோ? அதனால தான் நம்ம புறப்படாமல் இருக்கிறோம். சரி, போகட்டும். அடுத்தபடியாக புறப்படுகிற ஒட்டங்களாக இருக்கணும். எதுக்கு தெரியுமா புறப்படணும்? வாசிங்க பார்க்கலாம் ஒரு வசனம். லூக்கா 10:3. பொங்கல் ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல. பரவாயில்ல, டக்குன்னு அதை மட்டும் நிறுத்தியிருந்தாங்கன்னா நீங்களாம் கிளம்பி போயிருப்பீங்க. புறப்பட்டு பொங்கல். எங்கே போனோம்? எங்கே போனோம்? ஓநாய் கூட்டத்துக்குள்ளே. நான் இங்கே கொஞ்சம் லீடர்ஸ்னு ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி, நீங்கள் விசுவாசி வீட்டில் போய் கொஞ்சம் பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிங்க, வராதவங்கள என்னென்னு போய் கேளுங்க. நான் பன்னிக்குட்டி வீட்டுக்கு அப்போ அனுப்புனேன், ஓனாய் வீட்டுக்கு அவங்கள அனுப்புனேன், சிங்கக்குட்டி வீட்டுக்கு அனுப்புனேன். நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க? உடனே புறப்பட்டு ஒரு ஹேண்ட் பேக் தூக்கி போட்டுட்டு டங்கு டங்குன்னு போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். அப்படி சொல்லணும்னு எனக்கு ஆசை. இப்போ நான் சொல்லலை, கர்த்தர் சொல்றார், புறப்பட்டு போங்கள். நான் கேட்குறேன், ஒரு நம்ம தெருவில் நம்ம ஏரியாவில் நமக்கு ஒரு சபையில் ஒரு பொறுப்பு கொடுத்து விசுவாசியை கூட நீங்கள் போய் புறப்பட்டு போய் பார்க்கலன்னா, நீங்கள்லாம் போய் ஓனாயை சந்தித்து ஓனாயை ஆடாக மாற்றி அதை சபையில் உட்கார வச்சு பிரியாணி போட போகிறீங்க. ஹலோ, இருக்கீங்களா? புறப்பட்டு போகணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாங்க. உங்கள் தெருவிலே யாராவது வியாதிப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? புறப்பட்டு போங்க. போய் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். பெரிய சுவிசேஷம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஏசுனா சுகம் கொடுப்பாரு. நான் நேற்று எனக்கு உடம்பு ரொம்ப முடியல, ஆனாலும் பாருங்கள், நம்ம பாபு பிரதர் அவர் குவைத்திலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி, ஏமனில் உள்ள ஒருத்தர் இங்கே ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு, அவர் போய் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னாப்புல. சரின்னு சொல்லி மெனக்கிட்டு நேற்றுக்கு போனேன். அப்படியோ நேற்றுக்கு வேறு செம வெயில், அதுலேயும் கஷ்டப்பட்டு இப்படியே போனால், நான் ஏதோ ஒரு சாதாரண ஹோட்டலில் இருந்தால் தான் 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறான். அந்த ஆள் ஃபோனில் பேசினேன், இங்கிலீஷ் தான். நானும் ஒரு ஓட்ட இங்கிலீஷில் பேசினேன், அவரும் ஓட்ட இங்கிலீஷில் பேசினார். தமிழே தெரியல. அப்படியே பேசி சமாளித்து அவர் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, அவர் என்னை பார்த்த உடனே ஃபோன்லேயும் எடுத்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்றாரு. நான் பிரைஸ் சொல்லாடுங்கிறேன், அவர் அஸ்ஸலாமு அலைக்குன்றாரு. நான் அதை சாதாரணமாக நினச்சேன். என்னை ஃபஸ்ட் டைமாக நேரில் பார்க்குறாரு. பார்த்த உடனே தாடியெல்லாம் வச்சு பார்த்தா நானும் பாய் நினச்சிட்டாரு, என்ன தெரியல. அஸ்ஸலாமு அலைக்குன்னாரு. எனக்கும் அலைக்கும் இஸ்லாம் அப்படின்னு சொல்லலாம் போல் இருந்தது. நானும் பிரைஸ்லான்னு மாறி அப்படி அவர் பாசையை சொல்ல, நம்ம பாசையை சொல்லிட்டேன். சொல்லி 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஓட்ட இங்கிலீஷில் 2 பேரும் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நான் பேசுனது அந்த பையன்கிட்ட. பையன் வந்து அப்பாவுக்கு ஒரு லிவர் ஏதோ பிளான்டேஷன் கொடுக்குறான். அப்பா பெட்டில் அங்கே கிடக்குறாரு, கொடுத்துட்டான். அப்பாவுக்கு அதை பொறுத்த போகிறாங்க. அப்போ நான் என்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன். அவன் சொல்கிறான், கொஞ்சம் நெஞ்சு மட்டும் வலிக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாப்புல. அப்போ நான் சொன்னேன், கரெக்டாக அப்போ 1 மணி. நான் சொல்கிறேன், உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஐ வில் ப்ரே அப்படின்னு. உடனே அவ்வளோ நேரம் என்கிட்ட சிரித்து பேசியிருந்தவன், இல்லை எனக்கு மாஸுக்கு டைம் ஆச்சு, நான் மாஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டாப்புல. ஹலோ,
உங்களெல்லாம் ஓனாய் கூட்டத்துக்குள்ளே அனுப்புகிறோம். நீங்கள் வரமாட்டீங்களான்னு காத்து உங்களுக்கு ஒரு காப்பியை போட்டு வச்சு உங்களுக்கு ஒரு சமோசா வாங்கி கொடுத்து சீக்கிரமாக கிளம்பி போவீங்கன்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற விசுவாசி வீட்டுக்கு தானே அவங்க அனுப்புகிறோம். அதுக்கு கூட போக முடியலையே. நம்ம பக்கத்தில் இருக்கவங்க தமிழ் பேச தெரிஞ்சவங்கள்ட்ட கூட நம்மளால் போய் உங்கள் சாட்சியை சொல்லுங்கள். நம்மகிட்ட சாட்சி இருந்தால் தானே, அது வேறு கதை. அதனால தான் புறப்பட்டு போகாமல் இருக்கீங்களா? புறப்பட்டு போங்க. ஆமென். புறப்பட்டு போங்க. கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கதை நீங்கள் பார்ப்பீங்க, அனுபவிப்பீங்க. ஆமென். இந்த 10 ஒட்டகமும் புறப்பட்டு போச்சு பாருங்கள். ரெபேக்கா கையால், அதுங்களுக்கு தெரியாது பாருங்கள், எஜமாட்டி கையால் இதுங்க தான் முதல்ல என்ன செஞ்சுருக்கு, நல்லா சாப்பிட்ருக்கு, தண்ணி குடிச்சிருக்கு, நல்லா சாப்பிட்ருக்குது. ஹலோ. அதுக்கப்புறம் இந்த எஜமாட்டியை சுமக்க வேண்டிய வேலைக்காரங்க இதுங்க. யாராவது வேலைக்காரங்களுக்கு எஜமாட்டி சமைச்சு போடுவாங்களா? பார்த்துருக்கீங்களா? இல்லை, அதெல்லாம் கேள்விப்பட முடியாது. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணதை உங்கள் கண்கள் பார்க்கும். உங்களுக்காக ஆத்துமாக்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பார். புறப்பட்டு போங்க. உங்களுக்காக ஆண்டவர் சபையில் தம்முடைய பிரசன்னத்தையும் வார்த்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பார். ஆராதிக்க அணி அணியாக புறப்பட்டு போங்க. கல்தையரை விட்டு புறப்பட்டு போங்க. கர்த்தர் உங்களை பெரிய ஜாதி ஆக்குவார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். புறப்படுகிற ஒட்டகங்களை நம்ம இருக்கணும். நம்பர் 2, மடக்கப்பட்ட ஒட்டகங்கள். என்ன ஒட்டகம்? வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 24:11 அடுத்த வசனம். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது. போதும். ஒட்டகங்களை உடனே நீங்கள் நினச்சிட அந்த பேப்பரை 2ஆக மடிக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஒட்டகத்தை மடக்கி வச்சாங்க. ஆக்சுவலாக மடக்கினா உங்களுக்கு புரியுதா? நீங்கள் வேகமாக பைக்கில் போனால் போலீஸ்காரன் உங்களை என்ன செய்வாங்க? இதான் நம்ம தமிழ் லாங்குவேஜ். அவ்வளோதான். இல்லை, என்னை மடக்கி பிடிச்சிட்டாங்க, அவங்க என்னை மடக்கி அடிச்சிட்டாங்க, இதுதான் நம்ம லாங்குவேஜ். அதே மாதிரி நம்மளால் தான் அங்கே பைபிள் அப்படி எழுதிருக்கோம், மடக்கி அப்படின்னு. பட் இங்கிலீஷ் பைபிளில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஒட்டகத்துக்கு ரெஸ்ட்டு கொடுத்து. நான் வார்த்தை இன்னொரு இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தேன். இன்னொரு இதில் ஒட்டகத்துக்கு ஃபீட் பண்ணாங்க, சாப்பாடு. அப்போ மடக்கிறது எதுக்கு? அப்புறம் கரங்களை தட்டி ஒரு அல்லே சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மடக்கப்பட்ட ஒட்டகங்கள். இந்த எஜமானன் இப்போ இந்த ஒட்டகத்தை லீட் பண்ணிட்டு போகிறது எலியேசர் தான். அவர் தான் புறப்பட்டு வான்னு சொன்னார். இப்போ அவர் தான் போதும் போதும் கொஞ்சம் இங்கே நில்லு அப்படின்னு ஒரு கிணத்தாண்ட என்ன செய்கிறாரு, நிப்பாட்டி வைக்கிறாரு. நீங்கள் தான் அந்த ஒட்டகம், நான் தான் எலியேசர். நான் தான் உங்களை புறப்பட சொன்னேன். இப்போ நான் தான் சொல்கிறேன், கொரோனா டைமாக இருக்குது, நீங்கள் இப்போ இனிமேல் என்ன செய்ய வேண்டாம், எந்த வீட்டுக்கும். நீங்கள் என்ன செய்யணும்? பாஸ்டர், ஆத்துமாக்கள் எவ்வளோ அழிஞ்சிட்ருக்குறாங்க, இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் போகணும்னு சொல்லிட்டீங்க. இப்போ தான் நான் என்ன செய்வேன், போவேன். கத்தருக்காயின் உயிரையும் நீ உயிரை பணி வைக்கல. ஓண்ட கொரோனா இருந்து அந்த கொரோனா அடுத்தவனே கொலை பண்ணி நீ கொலகார பாவியாக என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. அதுக்காக நாங்கள் உங்களை மடக்குவோம். என்ன செய்வோம்? ஓவர் ஸ்பீடாக போனால் போலீஸ்காரன் வேலை என்னது? ஏன் மடக்கிறான்? அவனுக்கு ஆசையா? இவனால் நிறைய பேருக்கு என்ன வந்துடும்? எஸ் ஆர் நோ? நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? சில நேரத்தில் சில விசுவாசிகளை பார்த்துருக்கிறேன். ஒரு ஊழிய பொறுப்போ அல்லது ஏதாவது ஒரு காரியமாக கொடுத்தோம்னா ஓவர் ஸ்பீட் வேண்டாம், மித வேகம் மிக நன்று. வேகம் விவேகம். ஆத்துமாக்கள் அழியுதான். சரி, நீ தூங்குற நேரம்லாம் எத்தனை பேர் சாவறான் ஒரு நாளைக்கு? நீ பொய்யா எழுப்பிட்டு இருக்கிறீங்க, என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? சூழ்நிலை நமக்கு இருக்குது. சில நேரத்தில் ஆண்டவரே நம்மளை மடக்குவார். ஆண்டவரே நம்மளை மடக்குவார், நம்முடைய ஸ்பீடை குறைப்பார். எதுக்குன்னா உங்கள் வேகத்தை குறைக்கிறதுக்கோ, உங்கள் தாளந்தை அழிக்கிறதுக்கோ, உங்கள் முயற்சியை கட்டுப்படுத்துறதுக்கோ அல்ல, உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு. உங்களுக்கு தேவையான இன்னும் ஆகாரம் நீங்கள் சாப்பிட வேண்டியது இருக்குது. அப்போ தான் இன்னும் இன்னைக்கு தூரம் என்ன செய்ய முடியும், போக முடியும். நான் சொன்னேன்ல, ஒரு ஒட்டகத்தால் ஒரு 50 கிலோமீட்டர் தூரம் நார்மலாக போக முடியும். அதுக்கு மேலேன்னா அது கொஞ்சம் களைச்சி தான் போகும். ஒரு 50 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து திருப்பி ஓட்டினா அது என்ன செய்யும்? ஆமாம் தானே இல்லையா? நீங்கள் தான் நடந்து போயிட்டே இருக்கிறீங்க, வெயிலில் ரொம்ப தூரம் நடக்க முடியல, எங்கேயாவது ஒரு இடத்துல நிழல் கிடச்சிது, கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு மடக்கு தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? நல்லா நடக்க முடியும். அதுதான் மடக்கிறது. கர்த்தர் சில சமயத்தில் நம்மளை மடக்குவார். என்ன செய்வார்? நம்ம மடங்கணும். ஒரு வசனம் வாசிங்களேன், யோபு 38:11. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது. ஒரு அளவு எல்லாத்துக்கும் ஆண்டவர் லிமிட் வச்சிருக்காரு.
எனக்கு இன்னொரு வசனம் அதை பார்த்தேன். அவர் தான் மடக்கிறாரு. எசேக்கியேல் 34:15 வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 34:15. என் நாடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர் பாருங்களேன், மேய்க்கிறவரும் அவர் தான். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். மேய்க்கிறதும் அவர் தான். நமக்கு எப்படின்னா, அவர் நம்மளை மேய்ச்சிக்கிட்டே இருக்கணும், தின்னுக்கிட்டே இருக்கணும். நல்ல புல் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசை. நீ உட்காந்து ஆசீர்வாதம், நின்று ஆசீர்வாதம், நீ காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம், கொடுக்கலனாலும் ஆசீர்வாதம், நீ பீடி குடித்தாலும் ஆசீர்வாதம், பீடி குடிக்காட்டாலும் ஆசீர்வாதம், போ, அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் ஒரு இடத்துல மடக்குவார். திடீர்னு தொண்டையில் ஒரு இருமல் வரும். அப்போ டாக்டர்கிட்ட போக வேண்டியது வரும். அப்போ அவர் கேட்பார், நீங்கள் பீடி குடிக்கிறீங்களா? ஆமாம். தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் குடிப்பேன். இனிமேல் குடிச்சிங்கன்னா உங்கள் உயிருக்கு. இப்போ ஆள் என்ன செஞ்சாச்சு? ஆண்டவர் மடக்கியாச்சு. நம்ம பார்வையில் அவருக்கு இப்போ ரெஸ்ட்டு, ஊதுறதுலேருந்து ரெஸ்ட்டு. இன்னும் சொல்லப்போனால் இப்போ தான் நம்ம அவங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்க முடியும். இப்போ தான் கர்த்தர் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுவார். ஒரு அழிலே சொல்லுங்களேன். என்ன அப்படி பார்க்குறீங்க? நானும் இந்த ஒரு வருஷமாக மடக்கப்பட்டு தான் இருக்கிறேன். எப்படி? என்ன ஆஸ்பத்திரியில் நான் எவ்வளோ சுறுசுறுப்பாக எங்கேயா ஒன்றுமே இல்லாட்டா கூட எங்கேயா போயிட்டு வந்துட்டு கிடப்பேன்னு வைங்களேன். ஓடி போயிட்டு இருப்பேன். ஒரு நாளைக்கு கடைக்கு மட்டுமே சச்சமே 4 தடவை போயிட்டு வருவேன். அப்படி என்ன தான் வாங்கணும்னு எனக்கும் தெரியாது. பாஸ்டமாக சச்சமே ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. உப்பு வாங்க சொல்ல மறந்துட்டேம்பாங்க, அப்புறமா கறி வாங்க சொல்ல மறந்துட்டேம்பாங்க, அப்படி எதாவது ஒன்று சொல்லுவாங்க. நானும் சரி போட்டு நான் அந்த நேரத்தில் வேறு எதாவது வாங்கிட்டு வரேன். இப்படி அலைஞ்சி திரிகிற ஆள் 3 மாதமாக இப்படியே கிடக்கிறேன். ஆண்டவரே, என் ஆடுகளை நான் மேய்த்தேன், நல்லது, மடக்குவேன்னு சொல்லி இப்படி நம்மளை மடக்கி வச்சிருக்கிறீரே அப்படி நான் நினச்சேன். ஆனால் என்னை பார்த்து வந்து ஜெபிச்ச ஊழியக்காரங்களாம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாஸ்டர், இது உங்களை ஆண்டவர் முடக்கி வைக்கல, உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறாரு? நீங்களும் அதுக்கு ஆமீனா போடுறீங்க, சரி போகட்டும். ஆனால் உண்மை அதுதான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அவருக்கு தெரியும் எப்போ என் பிள்ளைக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அவர் ரெஸ்ட்டு கொடுத்துட்டாரு, ஆனால் மடங்கி தான் இருக்கணும். இல்லை, நான் ஆப்ரேஷன் பண்ண வயிறோடு வந்து நான் பிரசங்கம் பண்ணித்தான் ஆவேன், நான் இங்கே வந்து கத்தி பாடித்தான் ஆவேன், நான் வந்தேன்னா தையெல்லாம் டர்ன்னு நினச்சிடும். ஏதாவது ஒன்று ஆயிருக்காது. ஒரு 6-7 மாதம் ஆகி வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சபையில் வந்து அப்படியே உட்காந்து ஏதோ செஞ்சிட்ருக்கிறேன். என்னால் முந்தைய மாதிரி இப்போ செய்ய முடியல அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒட்டகத்தை பற்றி தியானிக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்து போகிறல. கர்த்தர் நம்மளை என்ன வச்சிருக்கிறாரு? மடக்கி வச்சிருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் அப்படி மடக்கி வைப்பார். நம்ம உடனே இதுதான் நம்ம வாழ்க்கை, நம்ம மடங்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. எதுக்கு மடக்கிறாருன்னா உனக்கு தண்ணி கொடுக்குறதுக்கு. நீ டேங்கில் தண்ணி என்ன செய்ய வேண்டியது இருக்குது? ஏற்ற வேண்டியது இருக்குது. 3 வயிறு இருக்குல்ல, உனக்கு என்ன செய்யணும்? ஃபுல் பண்ணு. அதுக்காக தான் அவனை மடக்கி வச்சிருக்கிறார். பாருங்கள், பைபிளில் எனக்கு பிடிச்ச கேரக்டர் எலியா. ஆண்டவர் எலியாவை பார்த்து புறப்பட்டு, அவன் கீழேத்தின் குடியில் எங்கேயோ இருக்கிறான், அவனை கூப்பிட்டு திஸ்பின்ற ஊரில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற அவனை கூப்பிட்டு, நீ அரண்மனைக்கு புறப்பட்டு போங்கிறார். நான் சொல்கிறத சொல்லுன்றாரு. போனான். புறப்பட்டு வீரமாக ஆண்டவர் சொல்லார், என் வாயின் வார்த்தையின்படி என்று இனிமேல் பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் சொன்னானா சொல்லலையா? சொல்லி நீ அடுத்த நேரம் எங்கே புறப்பட்டு போனோம்? எங்கே சொல்லியாச்சுங்க. அடுத்து எங்கே போனோம்? எங்கேயா போயிட்டு போகிறான் பாஸ்டர், எங்களை முதல்ல அனுப்பி விடுங்க. அவன் வீட்டுக்கு தானே போகணும். கர்த்தர் என்ன சொல்கிறார்? 3ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 17:3, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரி தாற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. கவனி, ஏங்க, ராஜா முன்னாலுமே உனக்கு காண்பின்னு சொன்னதும் அவர் தான், பேசுன்னு சொன்னதும் அவர் தான். இப்போ என்ன சொல்கிறாரு? ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் போயிட்டு 3ஆம் மாடியில் 211ஆம் நம்பரில் நீ ஒளித்து கொண்டு எனக்கு சொன்னதை சொல்கிறேன். அல்லேலூயா. நம்ம தெய்வத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. அவர் எப்போ மடக்கணும், எதுக்கு மடக்கணும், ஏன் மடக்கணும்னு அவருக்கு மட்டும்தான். சரி, அங்கே ஒரு 3 மாதம் இருந்தான் நம்மளை மாதிரி. அதுக்கு பிறகு பாருங்கள், அப்போவாது புறப்பட்டு போகணும்னு சொல்கிறாரா? அப்போது இன்னொரு இடத்துல போய் அங்கேயும் போய் தங்கியிருக்க சொல்ல, ஒரு விதவை வீட்டில் போய் அங்கே போய் தங்கிடு அப்படிங்கிறாரு. ஏங்க, இவன் யாருக்கு கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஒரு ஊழியம் செய்யலைங்க. 3.5 வருஷத்துக்கு முன்னால் செஞ்ச ஒரே ஒரு ஊழியம், அதுவும் உருப்படாத ஊழியம். என்ன ஊழியம்னா, மழை பெய்யாது, பனி பெய்யாது, இதான் அவன் செஞ்ச ஊழியம். அதுக்கப்புறம் 3.5 வருஷம் ஒரு ஊழியமே சாப்பிட்டான் தூங்கினான் என்ன மாதிரி. என் நேசரே, உமது மந்தையை எங்கே மடக்குகிறீர்? உன்னத பாட்டு 1:7 சூலமித்தி கேள்வி கேட்பா, உம்முடைய மந்தையை மத்தியானத்தில் எங்கே மடக்கிறார்? எங்கே வேணாலும் மடக்கி வைப்பார். அல்லேலூயா. ஆமாம், சிலர் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல கூட என்ன செஞ்சு வைப்பார்?
மடக்கி வைப்பார். நீங்கள் என்னை பார்க்க வரணும்னு நினச்சா கூட பார்க்க வர முடியாத இடத்துல என்ன செஞ்சு வைப்பார். ஆமாம், ஏன்னா ஐசி வார்டில் போட்டால் தான் நம்மளை எல்லோரும் வந்து பார்த்து தொல்லை பண்ணாமல் வச்சுருப்பாங்கன்னு அப்படி மடக்கி வைப்பார் சில நேரங்களில். கவலையப்படாதீங்க. ஆண்டவர் நம்மளை சில காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம், கர்த்தர் நம்மளை சில சமயத்தில் மடக்கி வைப்பார். அவருடைய மடக்குதலுக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆமென். கீழ்ப்படிஞ்சால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவனை ஒழிச்சு கொண்டுருன்னு சொன்னார். 3 மாதம் அந்த கேரி தாட்டண்டில் இருந்தான். அவனுக்கு எதாவது குறை இருந்துச்சா? நல்லா சாப்பிட்டான். அப்போ தான் நல்ல. ஆமாம், அங்கேயே பஞ்சானையும் சாப்பிட்டான். சாரி பாத்துக்கிட்ட போய் ஒழிச்சு அங்கே இருக்கிறான். அங்கே சாப்பிட்டானா சாப்பிடலையா? அல்லேலூயா. அப்போது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சில சூழ்நிலைகள் கர்த்தர் நம்மளை மடக்குனது போல் இருக்கலாம், நம்ம ஊழியங்களை நிறுத்தினது போல் இருக்கலாம், அல்லது நமக்கு வர வேண்டிய வருமானமோ வேலையோ காரியங்களோ மடக்கப்பட்டது போல் இருக்கலாம். டோன்ட் வரி. அவர் மடக்கலை, எனக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. மடக்கலை, என்னை ஃபீட் பண்ணுறாரு. எனக்கு தேவையான ஆகாரத்தை, ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்குறாரு. என்னுடைய தேவையை சந்திக்கிறதுக்காக என்னை மடக்கிருக்கிறான்னு மட்டும் நம்ம நினைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பர் 3 வேகமாக போகிறேன். சுமக்கிற ஒட்டகங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒட்டகம் எவ்வளோ கிலோ வரைக்கும் சுமக்கும்? பரவாயில்ல. இன்னைக்கு உள்ளதுனால இன்னைக்கு கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 61வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ரெபேக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனுடனே கூட போனார்கள். போதும், சும்மா வந்த ஒட்டகம் இப்போ யாரோட போகுது? மணவாட்டியை சுமந்துட்டு போகுது. கரங்களை தட்டி ஒரு அல்லே சொல்லுங்களேன். ஒரு புது ஆத்மாவை பிடிச்சிட்டு வருது. நீங்கள்லாம் இன்றைக்கி எப்படி வந்தீங்களோ தெரியாது. போகும்போது ஒட்டகமாக புறப்பட்டு போங்கள். அடுத்த வாரம் வரும்போது ஒரு மணவாட்டியை, நீங்கள் ஏதாவது கல்யாண வீட்டிலேருந்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட போகிறீங்க. கவனிங்க, ஒரு புது பொண்ணை ஆபிரகாம் எதிர்பார்த்த மாதிரி, ஈசாக்கு எதிர்பார்த்த மாதிரி. அல்லேலூயா. அதை மட்டும் இல்லை, இன்னும் வேலைக்காரிகளும் என்ன செய்கிறாங்களாம்? அந்த ஒட்டகங்கள் மேலே ஏறி வராங்க. இந்த ஒட்டகம் சுமக்குது. நான் இப்படி சொல்கிறேன், இந்த ஒட்டகம் மனுஷனை மட்டும் சுமக்கிற ஒட்டகம் இல்லை, சுமைகளையும் சுமக்கும், மண்ணையும் சுமக்கும், பொண்ணையும் சுமக்கும், காணிக்கையும் சுமந்து கொண்டு வரும். இப்போ ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்களேன். மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும். போதும், இந்த ஒட்டகம் எதெல்லாம் சுமந்துட்டு வந்திருக்குது? அந்த சேபா ராஜஸ்திரி சாலமோனை பார்க்குறதுக்கு வர்றா. ஒரு ராஜாவை பார்க்க வரும்போது சும்மா வரக்கூடாதுன்னு காணிக்கை கொண்டு வர்றான். என்ன கொண்டு வர்றா? நம்ம பார்த்து சொல்லுவோம் கிஃப்ட்டு. என்னங்க கிஃப்டெல்லாம் கொண்டு வரா? கந்தவர்க்கம், பொண்ணு, ரத்தினம். சரி, இதுக்கு மேலே அவா இனி என்னெல்லாம் கொண்டு வந்து போட்டு இதில் எவ்வளோ ஐட்டம் இருக்கும்? அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒட்டகத்துக்கும் 200 கிலோ ஏற்றிருந்தா கூட எவ்வளோ சுமந்துட்டு வந்திருக்கும். ஒட்டகம் எதையெல்லாம் சுமந்துட்டு வருது? ஒரு அழிலே சொல்லுங்களேன். நீங்கள் ஒட்டகமாக மாறினா நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் கந்தவர்க்கங்களையும் பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டங்களாக வரணும். சிலர் கல்யாண வீட்டில் மட்டும் அதை மாதிரி நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கந்தவர்க்கங்களையும் ரத்தினங்களையும் சுமந்து நான் பார்ப்பேன். பாவம், அதுக்கு கழுத்து என்ன தான் ஆகும்? ஒரு 2.5 கிலோ கழுத்தில் போட்டுட்டு நிற்கிது அதை பாட்டுக்கு, சாமி மாதிரி. ஆண்டவருடைய பிரமாணம், நியாய பிரமாணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிறிஸ்துவின் பிரமாணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியாய பிரமாணம் என்ன? நீங்களே சொல்லிடுங்க பாஸ்டர். சரி, கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பாரத்தை பாருங்கள். நான் பார்த்துருக்கேன், சர்ச்சைக்கு வரக்கூடிய ஆட்கள் அவங்க கணவர் அவங்க பைபிளை கூட தூக்கிட்டு வர மாட்டார். அவங்க ஒய்ஃபு சேர்த்து என்ன செஞ்சுட்டு வரும்? தூக்கிட்டு வரும். இங்கே ஆராதனை எல்லாம் கண்ண முடி இருக்கும்போது அவங்க கொண்டு போய் பைபிளை என்ன செஞ்சுட்டு வருவாங்க? கொடுத்துட்டு வருவாங்க. அவர் அப்படியே டீசெண்டாக வாங்கிப்பார். போகும்போது அதேமாதிரி சிறப்பு. இப்படி ஒரு பாரத்தை ஒரு சுமந்து இல்லை. ஹலோ, உங்கள் பக்கத்தில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, உங்களுக்கே தெரியும். அவங்க முகத்தை பார்த்த உடனே இன்றைக்கி ஏதோ உங்கள் வீட்டில் பிரச்சனை. ஏன்னா பாம்பின் கால் நம்ம மூஞ்சிகளை பார்த்தாலே தெரியும் இல்லையா? இன்றைக்கி ஏதோ வீட்டில் சண்டை போட்டு வந்திருப்பார் போல் பாஸ்டர், அதான் அன்றைக்கி கோபமாக பேசுகிறாரு, சிரிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் கெஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். நீங்கள் பக்கத்தில் இருக்க மூஞ்சி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? நீ சார்லஸ் ஏதோ பாட்டு பாடும்போது பக்கத்தில் ஏதோ பார்த்து நான் அழகாக இருக்கீங்க. நம்ம அதாவது சொன்னேன், பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. கவனிங்க, அது சொல்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா வீட்டில் அப்போ தான் திட்டிருப்பாங்க, உன் மூஞ்சி நீ அப்படின்னு திட்டிட்டு வந்திருப்பாங்க. இங்கே வந்து நீ அழகாக இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு குழுன்னு இருக்கும். நான் சொல்கிறேன், அடுத்தது என்னைக்காக கையை பிடிச்சி, அக்கா ஏன் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணும், உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா என்றைக்குமே அவங்க அப்படி தான் இருப்பாங்க.
அதனால் கேட்டும் தொலைக்க முடியல, என்ன பண்ணுறது. ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நம்ம செஞ்சுத்தா, கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன சொல்லுது? சரி, அதுக்கு இன்னொரு மீனிங். ஒரு ஆள் இன்னொரு ஆள் என்ன செய்யுங்க, இன்றைக்கி காலையில் எனக்காக ஜெபம் பண்ணீங்க, போன வாரம்லாம் எனக்காக ஜெபம் பண்ணீங்க, என் பாரத்தை நீங்கள் என்ன செஞ்சீங்க, சுமந்தீங்க இல்லை. இது ஒரு எனக்கு கொஞ்சம் லகுவாக இருக்கும். எனக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க. இதே போல் நீங்கள் மற்றவங்களுடைய பாரத்தை நீங்கள் கண்டிப்பாக சுமக்கிறவங்களாக இருக்கணும். கிறிஸ்துவ நிமித்தம் அடுத்தது நிந்தையை சுமக்கிறதுக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சங்கீதம் 89:51 எடுத்துக்கோங்களேன். அது அடியார் சுமக்கும் நிந்தையை வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியிலே சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். ஆமே. இன்னொரு வசனம் அதை எடுக்க வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. என்னென்னா, கிறிஸ்துவ நிமித்தம் என்னாலும் நாங்கள் நிந்திக்கப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். கிறிஸ்துவ நிமித்தம் நிந்திக்கப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம். கவனிங்க, அதையும் நம்ம சுமக்கிற ஒட்டகமாக மாறணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எங்களை உங்கள் பாரத்தை சுமக்கிற ஒட்டகமாக மட்டும் இல்லை, உங்கள் நிந்தையும், நீங்கள் நிந்திக்கிற நிந்தையும் சுமக்கிற ஒட்டகமாக தான் மாற்றி வச்சுருக்கிறார். இயேசுநாதர் அப்படி தானே. அவர் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னாலும் சொன்னார். எல்லாரும் அவருக்கு மேலே என்ன செஞ்சுட்டாங்க, பாரத்தை தூக்கி தூக்கி வச்சது மட்டும் இல்லை, அடுத்தது சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னால் அவர் என்ன செஞ்சாங்களாம், நிந்திச்சாங்க. போகிறோம் வரவெல்லாம் நிந்திச்சு தூசிச்சான். எல்லாத்தையும் சேர்த்து தான் அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு, சுமந்துட்டார். அவர் தான் நல்ல ஒட்டகம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கி நம்மளால் ஒரு சின்ன துரும்ப கூட சுமக்க முடியாது. நிந்தை அல்லது நம்ம பேரில் ஒரு அபச்சொல், இப்படி அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தையை நம்மளால் என்ன செய்ய முடியல, சுமக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசுநாதர் எவ்வளோ வாங்கி கட்டிட்டார் இல்லை. இப்போ தான் யோசிக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ திட்டுறாரு, நானும் பதிலுக்கு அவரை அங்கே திட்டாட்டாலும் பாத்ரூமில் போய் தனியாக செஞ்சுக்கிறேன். ஏன் நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா அப்படி செஞ்சிட்ருக்கீங்க போல் தெரியுது. தனியாக ரகசியமாக இனி வீட்டில் அவர் மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க, வச்சுட்டு கண்ணா பண்ணா எவ்வளோ ஆனால் திட்டு. நம்மளால் தாங்க முடியல. வீட்டுக்காரர் தானே, சரி நம்மளை திட்டிட்டு போட்டு நாயை பேணிச்சு அவர் திட்டம் வேறு யார் திட்ட போகிறாரு, சரி போட்டோம். அப்படிலாம் நம்மளால் திட்டெல்லாம் வாங்குறதுக்கு என்ன முடியும். இப்போ உள்ள பிள்ளைங்களாம் பாருங்கள், கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாப்பிள்ளை வீட்டில் என்ன நீ சமைக்கிற, அது இல்லை இதில் நீ என்ன ஒன்றெல்லாம் எப்படி வளர்த்தாங்க, என் வளர்ப்பையே கேள்வி கேட்டிங்களா அப்படின்ட்டு என்ன செஞ்சிருது. கொஞ்சம் கூட அதை சுமக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இன்னைக்குள்ள பிள்ளைகள் இல்லை. அன்றைக்கெல்லாம் டீச்சர்கிட்ட நம்ம அப்பா அம்மா சொல்லிட்டு வருவாங்க, டீச்சர் என்ன வேணால் பண்ணுங்கள், தோலை கூட உரிங்க, உயிரை மட்டும் விட்டு கொடுங்க, என்ன வேணாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுப்பாங்க. இப்போல்லாம் வாத்தியார்கிட்ட போய் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, இல்லை பாருங்கள் என்ன ஆனாலும் சரி, என் பிள்ளை மேலே ஒரு துரும்பு இருந்துன்னா நீ உயிரோட. அன்றைக்கி நம்மளை அடித்து வளர்த்தாங்க, அதனால் இப்படி இருக்கிறோம். அன்றைக்கி நம்மளுக்கு என்ன கேள்வியெல்லாம் கேட்டாங்க தெரியுமா வாத்தியார், நாயை பேய கழுதை எருமை மாடை, இந்த சாக்கில் எல்லாரையும் திட்டிடுவேன். நீங்கள் வாங்கியிருக்கீங்களா, நாளை முட்டா பையில அசிங்கமாலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுவும் இந்த கோ எஜுகேஷனில் படுற அவமானம் இருக்குது, தூக்கு மாடி செத்தரலாமான்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் கெத்தாக அன்றைக்கி தான் ட்ரெஸ் பண்ணி நீட்டாக வந்திருப்போம் இல்லை. அன்னைக்கு அசிங்கமாக நீ எல்லாம் படிக்கிறத கழுதை மேய்க்க போகலாம், மாடு மேய்க்க போகலான்னா சொல்லக்கூடாதா, இப்படியெல்லாம் யோசித்து நான்லாம் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அந்த நிந்தையெல்லாம் சுமந்து அப்புறம் வாத்தியார் தானே இது தான் பேசிட்டு போகிறாருப்போ அப்படின்னு ஆகிப்போச்சு. அது ஒரு காலை. இப்போ அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் தாங்கிக்க பழகிக்கோங்க. ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவின் நிமித்தம் ஒருவேளை நிந்தனைகள் வந்தால் சுமக்கிறதுக்கு பழகிக்கோங்க. நான் இப்போ வரதுக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன், ஒருத்தன் அசிங்கமாக கிறிஸ்தவங்களை பேசுகிறான், அசிங்கமாக ஊழியக்காரனை பேசுகிறான். எனக்கு உண்மையிலே அப்படி யோசித்தேன், கையில் மட்டும் ஒரு கன் இருந்தாலும் சுட்டு கொண்டுடலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு எனக்கு வேதனையாக இருந்தது. ஆனால் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாச்சே, ஆண்டவரே இதே வாய் சுவிசேஷம் அறிவிக்கிற வாயா மாறட்ட ஆண்டவரே நான் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நீங்கள் ஆமீன் போடக்குள்ள ஒரு நல்ல காரியம் நடந்தது. அடுத்த வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன், அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவங்கன்னா என்ன வேணாலும் திட்டலாம், ஊருக்கு இழைச்சவன் ஆண்டின்ற மாதிரி. கிறிஸ்தவன்னா அவள் பெருசாக பைபிளை தூக்கிட்டு போகிறான். ஏன் இவன் மட்டும் குடத்தை தூக்கிட்டு போனால் ரொம்ப யோக்கியமா நான் கேட்குறேன். சரி நம்ம பைபிளை தூக்கிட்டு போகிறது இருக்கட்டும், அவங்க குடத்தை தூக்கிட்டு போனால் மட்டும் ரொம்ப உத்தமாக அப்படியே பத்தினியாக நல்லவங்களா அப்படியே பெரிய இதாட்டு இருக்காங்களான்னு கேட்குறேன். அப்படி கேட்கணும்போதெல்லாம் எனக்கு தோணும். பைபிளை தூக்கிட்டு வந்துட்டா பைபிளை தூக்கிட்டு அதை வச்சே போட்டு நம்மளை நிந்திப்பாங்க, தூஷிப்பாங்க, அதை வச்சே பேசுவாங்க. ஆனாலும் நம்மெல்லாம் யார், என்னது ஒட்டகம், நம்மெல்லாம் யார், சுமந்துத்தான். ஏன்னா சுமத்துக்குன்னே பிறந்ததுங்க.
நம்ம சுமக்க முடியாது அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சபையிலையும் சில சுமைகளை எடுத்துக்கணும். சபையிலையும் சில சுமைகளை எடுத்துக்கணும். நமக்கு சுகமாக தான் எடுத்துப்போம், சுமையே என்ன செய்ய மாட்டோம். ஆமாம், சுமையின்றி சுகம் இல்லை. சபையில் ஒரு சின்ன வேலை கொடுத்து பாருங்களேன், கொஞ்ச நாள் செய்வாங்க, அப்புறம் இல்லை பாஸ்டர் எங்களுக்கு முடியாது, எங்களுக்கு அப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்குது, இஷ்டமாக இருக்குது, அப்படி இல்லை இப்படி இல்லை. ஒரு சண்டே கிளாஸ் எடுக்க சொல்லி பாருங்களேன், ஐயோ பாடலாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது, அதை பண்ண வேண்டியது, இதை பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ ஊழியங்கள் நிறைய பேருக்கு சுமையாக போச்சு. நான்லாம் பேயாக அலைஞ்சவன். எனக்கு ஒரு சண்டே கிளாஸ் கொடுங்கன்னு ஒரு சிஎஸ்ஐ சபையில் போய் கெஞ்சி கூத்தாடி அழுது இருக்கிறேன். எனக்கு தரலன்னு சொல்லி அழுது இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆட்களை வாங்க வாங்கன்னு வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சாலும் சுமையை ஏற்றுக்கிறதுக்கு இன்றைக்கி யாரும் ரெடியாக இல்லை. ஒரு ஊழியத்தில் ஒரு பொறுப்பு எடுத்துக்கோங்க, இதை செய்யுங்க, வந்து கொஞ்சம் கேமராவில் ஒரு ஆள் நில்லுங்க. எல்லாம் வீட்டில் வெட்டியாக உட்காந்துட்டு இருக்குது. அத்தனை பேருக்கும் கத்தர் வேட்டு வைப்பார். சோத்திரம். மீடியா டீம் எத்தனை வாலிப பசங்க என்ன செய்வீங்க சாயங்காலம் எனக்கு புரியல. ஏதாவது வந்து இன்னும் ஒரு சைடு கேமரா இருந்தால் ஏன்னா கொஞ்சம் அழகாக தெரியும் அந்த கேமராவில், ஒரு கேமராவாவது எடுக்கலாம். அதுக்கு இல்லை, நம்ம கீபோர்டு போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இல்லை எல்லோரும் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பயங்கர பிஸி. ஒரு பாரத்தை சுமக்கிறதுக்கு இன்றைக்கி மனசு இல்லை. சர்ச்சில் ஒரு கார் ஓட்டணும், யாரும் சொன்னால் நான் செய்வேன், சொல்லலைன்னா செய்ய மாட்டேன். சொன்னால் என்ன தேவை இருக்குன்னு இல்லை, உங்களை பார்க்குறதுக்கு உங்கள் மாமியார் 2 பை நிறைய வாங்கிட்டு வர்றாங்க, சுமக்க முடியாமல் சுமந்துட்டு வராங்க. உங்களை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு என்னெல்லாமோ கொண்டு வராங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு மாமியார் தானே வரட்டும், அட பாவி உனக்கு கொஞ்சமாவது ஈரக்கொலை இருக்குதா, மனசாட்சி இருக்குதா? அது தள்ளாத வயசில் ஒன்றை நேசித்து உனக்கு 2 பை தூக்கிட்டு வருது, அதை கொஞ்சம் போய் அவங்க கொண்டு வந்து வைப்பாங்க. உடனே ஒய்ஃபு கேட்கும், ஏங்க அவங்க அங்கே வரதை நீங்கள் பார்த்துட்டு தானே இருந்தீங்க, கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, நடக்க முடியாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு. அவங்க சொன்னால் நான் வாங்கியிருப்பேன், அவங்க சொல்லலை, நான் என்ன பண்ணுறது? ஹலோ இருக்கீங்களா? சபையில் ஒரு பேப்பர் கிடந்தால் கூட நான் எடுத்து பாக்கெட்டில் போட்டு வெளியில் கொண்டு போயிடுவேன். நான் பார்க்குறேன் சில பிஸ்கெட்டு தின்னுபிட்டு, கொர்க்குரே, லேஸு எல்லாத்தையும் அது பாட்டு போட்டுருப்போம். சுமக்கிற ஒட்டகமாக மாறுங்க. அல்லேலூயா. க்ளீன் பண்ணுற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் பாஸ்டர், நான் செய்கிறேன், நான் க்ளீன் பண்ணுவேன். எடு. சேர் போடுற பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன். ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி கடைசியாக ஏன் வரலன்னு கேட்டு, இல்லை கடைசி நேரத்தில் அத்து பிடிச்சிக்க, அதை பிடிச்சிக்க, இதை பிடிச்சிக்கன்னு என்னெல்லாமோ பண்ணி நான் கொஞ்சம் ஓவராக பேசுகிறேனோ. ஹலோ, கர்த்தர் நமக்கு கொடுக்குற சுமையை நம்ம சுமக்க ஆயத்தமாகணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லே ஆண்டவர் சொல்கிறார், என் சுமையை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் சுமை லெகுவாயும். ஏங்க உங்கள் கம்பெனியில் எவ்வளோ வேலை வாங்குகிறான், உன்னை எவ்வளோ சுமக்க வைக்கிறான். எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்களே எவ்வளோ சுமந்தாங்க. அதே ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்தில் வழி நடத்தும் போது அவங்கள சுமக்க வச்சாரா? ஏதாவது வீடு கட்ட விட்டாரா? ஏதாவது வேலை செய்ய விட்டாரா? அவங்களுக்கு என்ன சுமையை கொடுத்தாங்க? ஒரே ஒரு சுமை தான், ஆராதனை பண்ணு. ஒரு அலையில் சொல்லுங்களேன், காலையில் எந்திரிச்சு மண்ணாவை பொறுக்கி நீ சாப்பிடு, உனக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ, சாப்பிடு. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வேலை நமக்கு பெரிய கடினமானது ஒன்றுமே கிடையாதுங்க. சுமையாக நினச்சா திரும்பவும் சுமை தான், சுமை இல்லைன்னு நினச்சா எல்லாமே உங்களுக்கு சுகமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு கழுதை இருந்தது, நான் கழுதையை பற்றி சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், வேறு வழியில் சொல்கிறேன். கழுதையை பற்றி வரும்போது வேறு மாதிரி சொல்கிறேன். இந்த கழுதைக்கு மேலே எப்போவுமே அழுக்கு மூட்டை ஏற்றிட்டு வண்ணார் கொண்டுட்டு போவார் ஆற்றுக்கு. ஒரு ஆற்றை கடந்து போய் இன்னொரு இடத்துல தான் நல்ல தண்ணி ஓடும், அதனால் அங்கே கொண்டு போய் துணி துவைச்சிட்டு வருவார். இந்த இவர் கழுதையை கொண்டுட்டு போனாரா? சாரி சின்ன வயசில் படித்த கதையெல்லாம் மறந்துட்டேன். இந்த கழுதைக்கு மேலே உப்பு ஏற்றிட்டு போவார். என்ன ஏற்றிட்டு போவார்? அப்புறம் ஆற்று பாதை வழியாக கடந்து போவாராம். இது ரொம்ப நாளாக ரொம்ப வெயிட்டாக சுமக்கிறோமே அப்படின்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணிச்சு, ஆற்று வழியாக கடக்கும்போது டக்குன்னு ஆற்றுல என்ன செஞ்சிச்சு, இப்போ என்ன ஆயிருக்கும்? இதெல்லாம் கரெக்டாக தெரியும், இப்போலாம் கரைஞ்சி போச்சு. இப்போ கழுதைக்கு வெயிட் என்ன செஞ்சு போச்சு? நம்மளை மாதிரி. அப்பா எனக்கு எந்த பாரமுமே, நாங்களும் உங்கள் மேலே வாரத்துக்கு இந்தந்த வேலை செய்யுங்க, அதை செய்யுங்க. உப்பு தான் சுமக்க சொல்கிறோம். இதுங்க என்ன பண்ணுது, நேரம் ஆற்றுல போய் உட்காந்தது. எனக்கு தெரியாதே, வாட்ஸ்அப்பை நான் பார்க்கலையே, எனக்கு தெரியாதே, எனக்கு மறந்துடுச்சே, அழகாக சொல்லிப்போம். இது ஒரு நாள் பண்ணால் பரவாயில்ல, ஒரு வாரம் பண்ணால் பரவாயில்ல, வாரம் சண்டே சர்வீஸில் என்னதான்
உருப்பட மாட்டேன் அப்படின்னு கழுதையை திட்டுன்னு அவன். அப்புறமா என்ன பண்ண, ஒரு நாள் இந்த கழுதைக்கு புத்தி சொல்லணும்னு சொல்லி பஞ்சு இல்லை, காட்டன் பஞ்சு, ஆமாம், பெரிய மூட்டையாக ஏற்றி வச்சான். இது பார்த்தது பரவாயில்ல, எது என்ன அவ்வளோ வெயிட் ஒன்றும் தெரியாது, உப்பை விட அது வெயிட் கம்மியாக தான் இருந்துச்சு போல். அதனால் ஜாலியாக வந்துச்சு. வழக்கம் போல் அவனுக்கு வெயிட் வைக்க தான் நினச்சி இது என்ன செஞ்சிச்சு, உடனே என்ன ஆயிடுச்சு, நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்கு மேலே நாங்கள் உப்பு மூட்டை தான் வச்சுருக்குறோம். இதை வேண்டான்னு நீ எதையாவது பண்ணி கரைச்சேன்னா ஆண்டவர் பெரிய மூட்டையாக உன் மேலே என்ன செஞ்சிருவார், வச்சிருவார். வேண்டாம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். கடைசியாக ஆறுதல் தந்த ஒட்டகம். ஒரே வார்த்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். போதும். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி எப்போ இவனுக்கு இந்த ஆறுதல் வந்து சேர்ந்ததுன்னா, ஒட்டகம் ரெபெக்காளை கொண்டு வந்து, நான் இப்படி சொல்கிறேன், ரெபெக்காள் ஆறுதல் கொண்டு வந்தாலும் இல்லையோ, அந்த ஆறுதலையே கொண்டு வந்தது யார் தான், ஒட்டகம் தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஈசாக்கு ரொம்ப சோகத்தில் இருக்க. அம்மா செத்து போயிட்டாங்க, அம்மா ஸ்தானத்தில் யாரும் இல்லை, என்ன ஏதுன்னு கவனிக்க இல்லை. சரித்திர ஆசிரியர் சொல்கிறாங்க, ஆபிரகாம் தனியாக ஒரு இடத்துல இருந்தானா, ஈசாக்கு தனியாக ஒரு இடத்துல இருந்தானா. ஏன்னா அம்மாவும் மகனும் தான் சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க. அப்பா கூட கொஞ்ச நாள் அவன் வாழலை. இந்த ஆள் பலி கொடுக்க போனார்ல, அதோட அவங்க அம்மா பிடிச்சி கட்டி வச்சிருச்சு. இனிமேல் உங்கள் அப்பா கூட நீ இருக்கக்கூடாது, என்னைக்கு வேணாலும் ராத்திரி அந்த ஆள் கூட்டிகிட்டு போய் உன்னை என்ன செஞ்சிருவான், வெட்டி போட்டுருவான், அதனால் நீ என் கூட தான் இருக்குன்னு சொல்லி தனியாக இவருக்கு குடித்தான் நடத்தினாங்களாம். இவருக்கு தான் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல, கேத்தூர் அழுது இதெல்லாம். அதனால் இவர் தனியாக இருந்திருக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு கல்யாணம் தனியாக தான் நடந்துச்சு, ஈசாக்கு அம்மாவோட தனியாக தான் இருந்திருப்பான். அப்படிலாம் இருக்கும் ஹிஸ்ட்ரி போட்டோம். இப்போது ஒண்டி கட்டையாக இருக்கிறான். அவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். வீட்டில் அவனை ஆதரிக்க நேசிக்க யாரும் இல்லை. இப்போ அந்த ஸ்தானத்தில் ரெபெக்காளை கொண்டு வந்து சேர்த்தது ஒட்டகம். ஒரு அலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஆறுதல் கொடுக்குறவங்களா, சந்தோஷம் கொடுக்குறவங்களா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது, துக்கப்பட்டு இருந்தார் ஆண்டவர். அடுத்தது தாவீது ராஜாவாக கிடச்சோன்னா அவருக்கு ஒரு ஆறுதல் வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதே போல தான் ஆண்டவரை ஆறுதல் படுத்துகிற ஒட்டகமாக, ஆறுதல் படுத்துகிற விசுவாசியாக, ஆறுதல் படுத்துகிறவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம பிள்ளைங்க நம்மளை ஆறுதல் படுத்துகிறாங்களா, வேதனைப்படுத்துகிறாங்களா? நம்மளை ஆறுதல் படுத்த நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் சொல்கிறேன், கர்த்தரை நீங்களும் நானும் ஆறுதல் படுத்துகிறவங்களா இருக்கிறோமா? அல்லேலூயா. விசுவாசிகள் ஊழியக்காரங்களை ஆறுதல் படுத்துகிறவங்களா இருக்கிறீங்களா, ஆத்திரப்படுத்துகிறவங்களா இருக்கிறீங்களா? நான் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். ஆறுதல் படுத்துறீங்களா? அது என்ன தெரியலைங்க. இப்போ கொஞ்ச நாளாக சில விசுவாசிகள் ஆத்திரம் முட்டுறாங்க. உங்களெல்லாம் சொல்லி, நீங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, சோத்திரம். வேறு சபையில் உள்ளவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் உண்மை ஆறுதல் படுத்தணும், சபைக்கு நான் ஆறுதலாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஊழியக்காருக்கு நான் ஆறுதலாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் வசனம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, படிக்க வேண்டாம். 1 தெசலோனிக்கேயர் 3:7. உங்களை குறித்து நாங்கள் ஆறுதல் அடைந்தோம் அப்படின்னு தெசலோனிக்கே சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். பாருங்கள், அப்படி அவர் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6லேருந்து 10 வரைக்கும் வீட்டில் போய் வாசிக்க மாட்டீங்கன்னு தெரியும், ஆனாலும் வாசிங்கன்னு நான் சொல்லிடுறேன், சரியா? அதாவது உபத்திரவத்துலேயும் ஆண்டவரை பின்பற்றுவாங்க, எல்லாருக்கும் ரோல் மாடலாக இருப்பாங்க, சாட்சியாக. அது மாதிரி விசுவாசத்தில் சூப்பராக இருப்பாங்க. அதே மாதிரி எந்த காரியத்தில் மனம் திரும்பணுமோ அந்த காரியத்தில் மனம் திரும்பி இருப்பாங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்டு பவுல் சொல்கிறாரு, உங்களை குறித்து நாங்கள், நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய விஷயத்தில் மனம் திரும்பிட்டீங்கன்னு கேள்விப்பட்டீங்கன்னா ஊழியக்காரனுக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்குன்னு தெரியுமா? இப்போ சிலர் அப்படி யோசிப்பாங்க, நான் சுமக்கல, நான் சபையில் வேலை செய்யலைன்னு தான் பாஸ்டர்கிட்ட யாரோ போட்டு கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. பார்ப்போம், இதையும் நம்ம பார்த்துக்கலாம். நம்மளை கெடுத்து யாரோ நினச்சிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு இல்லாமல், நம்ம தான் இன்னும் சுமக்கிற ஒட்டமாக மாறணும். இல்லைன்னா நம்ம மேலே பஞ்சு மூட்டை வச்சு ஆற்றுல முழுகு அடித்து வச்சுருவாங்க, அடின்னு அடிக்க வச்சுருவாங்க. அதனால் வேண்டாம், பேசாமல் நம்ம சுமக்கிற ஒட்டமாக மாறும் அப்படின்னு மனம் திரும்பினா ஊழியக்காரனுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் சொல்லதை கேட்டால் எனக்கு இப்போ உபத்திரவத்திலையும் கத்தரை பின்பற்றுறாங்களே, இந்த கஷ்டத்துலேயும் கத்தருக்கு காணிக்க கொடுக்குறாங்களே, இந்த சூழ்நிலையும் தசம்பாகம் கொடுக்குறாங்களே, பார்த்தீங்களா? இந்த டைம் கேப்பில் விடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது ஊழியக்காரனுக்கு என்ன வரும்? உங்களுக்கு தூக்கம் வருதா?
ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒட்டகமாக இருக்கணும். எனக்கு பைபிளில் பிடிச்ச ஒரே ஒரு கேரக்டர் நான் சொல்லி கடைசியாக முடிச்சிடறேன். அப்போஸ்தலர் 4:36. அப்போஸ்தலர் 4:36. தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனும் ஆகிய. பாருங்க, அந்த ஆதி காலத்து சபையில் ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. அந்த ஒட்டகத்துக்கு பேர் என்னது? பர்னபா. ஆறுதல் கொடுக்கிற ஒட்டகம். ஆறுதலின் மகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவன். உண்மையாகவே இந்த பர்னபா அந்த சபைக்கு ஒரு ஆறுதலை கொண்டு வந்தான். உங்களுக்கு வசனம் நோட் பண்ணிக்கோங்க. 9 அப்போஸ்தலர் 9:26-27, அப்போஸ்தலர் 15:37 வாசிக்க வேண்டாம். அதில் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, சவுல் பவுலா மாறிட்டான், ரட்சிக்கப்பட்டான். ஆனால் அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவன்னு சொல்லி சீஷர்கள் அவனை நம்பலை, அவனை சேர்க்கறதுக்கே பயந்தாங்க. சபைக்குள்ளே என்ன செய்யலை? சேர்க்கல. ஆனால் அடுத்த வசனத்தில் 27 பார்த்தீங்கன்னா, பர்னபா அவனை சேர்த்து கொண்டு அவனை அழைச்சிட்டு போய் அவனை பற்றி சாட்சி கொடுத்து அவனை சபைக்குள்ளே கொண்டு வந்து அவனை ஒரு சாட்சியாக ஊழியக்காரனாக நிறுத்தினான். கரங்களை தட்டி ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இந்த பவுலுக்கு பர்னபா ஆறுதலின் மகனாக இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம புதிய ஏற்பாட்டு பைபிளில் பாதியே அவன் என்ன செஞ்சு வச்சுருக்கான். நீங்கள் எத்தனை பேருக்கு ஆறுதலாக இருக்கிறீங்க? அல்லது எத்தனை பேர் ஆத்திரமுற்றவங்களாக இருக்கிறீங்க? அட்லீஸ்ட் உங்கள் கணவருக்காவது ஆறுதலாக இருங்க. உங்கள் பிள்ளைகளுக்காவது, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஆறுதலாக மாறுங்க. ஆத்திரமுற்றவங்களாக இருக்காதீங்க. அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் 15:27 சொன்ன பார்த்தீங்களா, அதில் இந்த பவுலும் பர்னபாவும் தான் சேர்ந்து ஊழியத்துக்கு போனாங்க. அப்போ மார்க்குன்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு போனாங்க. அவன் சின்ன பையன். ஆமாம், அந்த மார்க்கை கூட கூட்டிகிட்டு போனாங்க. அவன் போன வழியில் என்ன பண்ணிட்டான்னா, எனக்கு வீட்டுக்கு போகணும் பாஸ்டர், சீக்கிரமாக பைபிள் ஸ்டடி முடியும், எனக்கு வீட்டுக்கு போகணும் அழுகிற மாதிரி அவன் அழுத உடனே அவனை இடையில அனுப்பி விட்டாங்க. இப்போது பவுல் 2வது பயணமாகும்போது பர்னபா சொல்கிறான், எப்பா மார்க்கையும் கூட்டிகிட்டு போவோம். அப்போ பவுல் சொல்கிறான், வேண்டாம், அவன் வழியில் பண்ண அட்டகாசம் ரொம்ப அதிகம், ஆனால் அவனை கூட்டிகிட்டு போட விட்டுட்டு தான் போனோம். அப்போ சொல்கிறான், எப்பா ஒரு தடவை அவன் தப்பு பண்ணான், இன்னொரு தடவை பண்ண மாட்டான், கூட்டிகிட்டு போவோம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆறுதலின் மகன். மார்க்குவை பவுல் கூட ஏற்றுக்கல, அவனுக்கு சப்போர்ட்டாக பேசல. ஆனால் யார் பேசுகிறா? அல்லேலூயா. சிலர் புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்கள் பேசுகிற 2 ஆறுதல் வார்த்தை அவங்கள பெரிய ஊழியக்காரனாக மாற்றிடும். அந்த மார்க்குவை அன்னைக்கு அவன் ஆறுதல் படுத்தலைன்னா இன்றைக்கி நம்ம பைபிளில் மார்க்கு சுவிசேஷன் ஒன்று இருந்திருக்கவே. அன்னைக்கு துரத்தி விட்டான் பவுல், வேண்டான்னு சொன்னான். ஆனால் பவுல் கஷ்டப்படுற நேரத்தில் அவன் சொல்கிறான், மார்க்கை கொஞ்சம் அனுப்பி விட, அவன் இருந்தால் எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு அல்லையே சொல்லுங்களேன். அப்படி பிரயோஜனம் உள்ளவனா அவன் மாறினதுக்கு காரணம் இந்த ஒட்டகம் பர்னபா. அப்படி எழுதி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே என்னை ஒரு ஒட்டகமாக மாற்றுங்கப்பா. தண்ணி குடிக்கிற புல்லு திங்கிற ஒட்டகமாக மட்டும் நான் இருந்தால் போதாதுப்பா. புறப்பட்டு போகிற ஒட்டகமாக இருக்கணும், உண்மை ஆராதிப்பதற்கு, கல்தையரை விட்டு புறப்படுறதுக்கு, யுத்தம் செய்கிறதுக்கு, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்தில் புறப்பட்டு தான் போக போகிறீங்க. எல்லாம் அப்படி சந்தோஷமாக. ஆமாம், ஒரு 2 நிமிஷம் எடுத்துப்போமே தெய்வ சமூகத்தில். ஆமேன். ஆண்டுடைய வார்த்தை கிடைக்காத பஞ்ச காலம் வரப்போகுதுங்க. ஒருவேளை பாஸ்டர் இவ்வளோ நேரம் பேசுகிறாருன்னா சந்தோஷப்படுங்க. எனக்கு பேசுகிறதுக்கு ஆண்டு இவ்வளோ பலம் கொடுத்தாருன்னு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா உங்கள்கிட்ட பேச எனக்கு வலி இருக்காது, பேச்சை குறைச்சா எனக்கு வலிக்குது. அதனால தான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். எல்லாம் கத்துற ஆண்டவரே, நாங்கள் கல்தையரை விட்டு புறப்படணும், உண்மை ஆராதிக்க அணியாக நாங்கள் குடும்பமாக புறப்படணும். அந்த கிருபை தாங்க. யுத்த காலத்தில் நாங்கள் யுத்தம் செய்ய ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் புறப்படணும், சுவிசேஷம் அறிவிக்க புறப்படணும். எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. மடக்கப்பட்ட ஒட்டகங்கள் சில நேரத்தில் கர்த்தர் சில காரியங்களை ஸ்டாப் பண்ணி வைப்பார், சில காரியங்களை நிறுத்தி வச்சிருக்கலாம். சில நேரங்களில் ஊழியக்காரர் மூலமாக சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டாம்னு தடுத்து இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறான்னு நினச்சிக்கோங்க. சில காரியங்கள் முன்ன மாதிரி நடக்கலை, சில வியாபாரங்கள் நடக்கலை, பரவாயில்ல, ரெஸ்ட். எலியா 3 மாதம் கேரித்தில் ஒழித்து இருந்தான். மொத்தம் 3.5 வருஷம் ஒழிச்சு தான் கிடந்தான். ஒரு ஊழியமும் செய்யலை, மடங்கி தான் கிடந்தான். கர்த்தர் மடக்கி வச்சார். ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் மடக்கி வைக்கப்பட்டது போல இருக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ குறைவில்லாமல் உங்களை போஷிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கலங்க வேண்டாம். ஆமே. எதுவும் என்னால் செய்ய முடியல பாஸ்டர், எதுவும் என்னால் கொடுக்க முடியல பாஸ்டர், டோன்ட் வரி. கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. கர்த்தர் உனக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் ஏதோ உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறாரு. சுமக்கிற ஒட்டகமா என்ன மாத்துங்கப்பா. கேளுங்க, பொண்ணை சுமக்கிறதுக்கு சில ஒட்டகங்கள் ஆயத்தம். புதிய ஆத்துமாவை சுமந்து, அவங்க பாரத்தை சுமந்து, அவங்களுக்காக ஜெபித்து அவங்கள சபைக்கு சுமந்து கொண்டு வர ஆயத்தமா? கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை சுமக்க நாம் ஆயத்தமா?
சபையில கொடுக்கப்படுகிற வேலையை சுமக்க நம்ம ஆயத்தமா? நெகேமியாவின் நாட்களில் எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்கு சுமை சுமக்கிறவர்கள் சோர்ந்து போனார்கள், ஆனாலும் விடவில்லை, இரவும் பகலும் சுமந்தார்கள்னு பைபிள்ல போட்டிருக்கு. எல்லாரும் சுமையை சுமக்கிறதுல முன் வந்தா ஆண்டுடைய வேலை எளிதா முடியும். இந்த பூமியில கர்த்தருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும். ஆறுதல் தந்த ஒட்டகம்னு சொன்னேன். ரெபேக்காளை அவனுடைய வேலைக்காரியம் சுமந்து வந்த ஒட்டகம் அங்கே இறக்கி விட்டுருச்சு. ஈசாக்கு ஆறுதல் அடைந்தான். ஆனால் அதுக்கு காரணமான ஒட்டங்கள்லாம் இப்போ அது பாட்டுக்கு நின்றுக்கிட்டே இருக்குது. ஒரு அதை பார்க்கல. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் கணக்கில் வைப்பார். உங்கள் மூலமாக ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு ஆறுதல் அடைஞ்சு சபைக்குள்ளே வந்தா கர்த்தர் அதை உங்கள் பேரில் தான் கணக்கில் எழுதுவார். நான் விசுவாசிக்கிறேன், பவுல் மூலமாக ரட்சிக்கப்பட்ட எத்தனை ஆத்துமாக்கள் உண்டோ அத்தனை ஆத்துமாக்களுடைய கணக்கில் பர்னபாவுக்கும் பங்கு இருக்கும். மார்க் மூலமாக எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டனோ அத்தனை பேருடைய கணக்கில் பர்னபாவுக்கும் பங்கு இருக்கு. ஆறுதல் கொடுத்து அவங்கள தேற்றி எழுப்புனாங்களே, ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் யாரையும் ஆத்திரப்படுத்துகிறவனா இல்லை, நான் ஆறுதல் படுத்துகிற ஒரு மகனாங்கிறத புறப்பட்டு போக எனக்கு உதவி செய்யுங்கப்பா.